திட்ட விளக்கம் தந்த எஸ்.பி. ராஜா ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று காலை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பதற்கு ஏற்ப உப்பை பற்றிய தகவல்களை, பயனுள்ள தகவல்களை தினம் தினம் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த உப்பும் பயம் என்ற ஒன்றை நம்மிடமிருந்து விலக்குவதற்கு அடித்தளமானதை விளக்கித் தந்த மருந்தில்லா மருத்துவம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவதில் முனைப்போடு திகழும் நமது ஜி.கே. சுவாமி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் மகளிர்களுக்கான தினம். நமக்காக தரப்பட்ட இந்த தினத்தில் இதை பயனுள்ள வகையில் நாம் மாற்றி நமக்கான எல்லாவற்றையும் இங்கிருந்து எப்படி பெறலாம் என்ற நோக்கோடு 4:30 மணி முதல் இணைந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் சிறப்பு வணக்கங்கள். நான் புனிதா மாயவன், தஞ்சாவூர்லேருந்து இணைச்சிருக்கேன். இந்த ஸ்பீட் கேஷ் குடும்பத்தில் இணைஞ்சு ஊட்டி அச்சீவர் அப்படின்ற நிலையை அடைஞ்சிருக்கேன். 2 ஊட்டி அச்சீவர்களை உருவாக்குவதில் முனைப்போடு இருந்துட்டு இருக்கேன். ஸ்பீட் கிரிப்டோவில் என்னோட நேரடியில் 3 நபர்களை இணைச்சு இதுவரைக்கும் இணைச்சிருக்கேன். ராயல் கிளப் அச்சீவராக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கேன். நியூ கோடிங் ஸ்பீட் கேஷ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நியூ கோடிங் அப்படின்றது இன்றைய நடைமுறையில் ஒரு வார காலமாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 முறை நாம் 250 + 750 2 சென்டிங்கை மட்டும் நம்ம செஞ்சு அன்லிமிட்டட் இன்கம் அப்படின்ற மாதிரி நமக்கான வருமான வாய்ப்புகள் அன்லிமிட்டடா பெறுவதற்கான வாய்ப்பையும் தந்து நியூ கோடிங் மிக சிறப்பா ரன்னிங்ல இருந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் நாம் பயனடைந்து கொண்டிருந்த ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது இன்றைய நிலையில இந்த ஸ்பான்சர் ஹெல்ப் ஆனது லெவல் 2ல ரீபர்த் ஐடி 1ஐ நாம் பெறும்போது 750 ரூபாயாகவும், லெவல் 2வில் ரீபர்த் ஐடி 2 பெறும்போது 2250ஆகவும், 4வது லெவலில் ரீபர்த் ஐடி 5ஐ பெறும்போது 10,500 என்று நமது வருமான விகிதமானது வளர்ச்சி அடைந்து இருக்கிறது. அதே போல ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது முதல் லெவல்ல வருமானமா 500 பெற்றுக் கொண்டிருந்தோம். 2வது லெவல்ல 2250 இன்றைய நிலையில், 3வது லெவல்ல 6000, 4வது லெவலில் 1,45,500 என்று ப்ராஃபிட்டிலும் நமது நியூ கோடிங்கில் வருமான விகிதம் அதிகரித்தே இருக்கிறது. நமக்கான நிறைய வாய்ப்புகள் நம்மளோட ஸ்பீட் கேஷ் திட்டத்துல குவிஞ்சிருக்கு. இங்கு வாய்ப்புகள் என்பது நமக்கு சமமாக வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருடைய திறமையும் வேறு வேறு விதத்தில் இருக்கலாம். ஆனால் இங்கு தரப்பட்ட வாய்ப்புகள் ஒரே மாதிரியா இருக்கு. இன்னைக்கு நினைச்சாலும் நம்ம டூர் அச்சீவர் ஆகி டூர் அச்சீவ்மெண்ட் ஆன இடத்த நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி மொபைல் அச்சீவ்மெண்ட், தீபாவளி ஆஃபர் அப்படின்ற நிறைய வாய்ப்புகள் நம் கண் முன்னே நமக்காக காத்து நிற்கிறது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் தமது நிலையை இருக்கும் இடத்திலிருந்து நகர்த்தி வருமான விகிதத்தையும் அதிகரித்து வாழ்வில் வெற்றியை நோக்கிய பயணமாக அமைய இந்த வாய்ப்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை மிகச் சரியாக நாம் பயன்படுத்தினோமானால் நமக்கான வெற்றி அப்படின்றது வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு கூறி, இன்றைய தினத்தில் இந்த இணையவழியில் இணைந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை கூறி, தங்களுடைய கைகளை உயர்த்தி தங்களுடைய பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கும் அனைத்து மகளிரும் தங்களுடைய கைகளை உயர்த்துமாறு
மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் இணைந்து, தாங்கள் எப்போது இணைந்தீர்கள், இதுவரைக்கும் தங்களோட நிலைமை என்ன, அடுத்த கட்ட முயற்சியா தாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சில வரிகளேனும் தங்களை பற்றி தாங்கள் வெளிக்கொண்டு வர இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இணைந்திருக்கும் உஷாராணி மேம் அவர்களை தங்களுடைய பங்களிப்பை தர PPS ஸ்பீட்காஸ்ட் திட்டம் மற்றும் இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைத்து நபர்களின் சார்பாகவும் வரவேற்கிறேன். வாருங்கள் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. PPS ஸ்பீட்காஸ்ட் மற்றும் ஸ்பீடி கிரிப்டோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் முன்னெடுத்து நடக்கக்கூடிய 2 ப்ராஜெக்டும் ரொம்ப அழகா எல்லாத்தோட பொருளாதார சுதந்திரத்தையும் சீக்கிரமா நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய முன்னோக்கு பாயிண்டோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேன். ஏன்னா லெவல் டொனேஷன் அப்படிங்கிறத 12 நபர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேன். என்னோட டீம்ல 2 நபர்கள் சீக்கிரமாவே ஊட்டி அச்சீவர் ஆக போறாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோடதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடி கிரிப்டோல ரொம்ப அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். 9 நபர்கள் என்னோட நேரடி இணைப்புல இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட டீம்ல ஒரு 8 பேர் ஸ்பீடி கிரிப்டோல டிராவல் பண்றாங்க. இன்னும் 3 நபர்கள் 1 or 2 டேஸ்ல இணைஞ்சு நான் ராயல் கிளப் அப்படிங்கிற வார வருமானத்துக்கு எலிஜிபிள் ஆக போறேன். அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி என்னோட டீம்ல இன்னும் 2 நபர்கள் சீக்கிரமாவே ராயல் கிளப் அச்சீவ் ஆக போறாங்க. அதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஸ்பீடி கிரிப்டோல ஜாயின் பண்ணவங்க பாத்தீங்க அப்படின்னா லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷன் பண்ணாம இருந்தாங்க. ஆனா அந்த டீம்ல சொல்லும் போதே எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் லெவலும் ஆக்டிவேஷன் பண்ணிடுறேன் ஸ்பீட் கேஷ்லன்னு சொல்லிட்டு நேத்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட டீம்ல 2 நபர்கள் ஸ்பீட் கேஷ்ல லெவல் டொனேஷனும் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, PPS ஸ்பீட் கேஷா இருக்கட்டும், லெவல் டொனேஷனா இருக்கட்டும், ஸ்பீடி கிரிப்டோ இருக்கட்டும், அத்தனையுமே நமக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்னோட டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் உணர்ந்துட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். தேங்க்யூ மேம், நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நன்றி மேம். அடுத்து உஷாராணி மேமை போலவே வளர்ந்து வரும் பானுமதி மேம் அவர்களை தங்கள் பங்களிப்பை அளிக்க வரவேற்கிறேன் அனைவரின் சார்பாக. வணக்கம் மேம். மேம் கேக்குதுங்களா மேம்? கேக்குது மேம், நல்லா கேக்குது. PPS ஸ்பீட்காஸ்ட் திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா நான் மே மாதம் எப்படி இணைஞ்ச PPS திட்டத்தில் என்னுடைய நேரடி இணைப்புல 13 நபர்களை இணைச்சிருக்கேன். நான் ஊட்டி அச்சீவ்மெண்ட்டும் முடிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோல நான் இணைஞ்சு என்னுடைய கீழே ஒரு 5 நபர்களை கொடுத்துருக்கேன். 6வது ஒரு நபரை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அது 1 or 2 டேஸ்ல அவரும் ஆக்டிவேட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா PPS ஸ்பீக்கர்ஸ் திட்டத்துல லெவல் டொனேஷனையும் 12 நம்பரையும் பண்ணியிருக்கேன். 12 அப்புறம் பிளஸ் ஒரு கீழே ஒரு 2 நபர்கள் கீழே டவுன்ல கீழே ஒரு லெவல் டொனேஷன்ல 12 ஊட்டி அச்சீவ்மெண்ட் இன்னும் ஒருத்தர் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க 1 or 2 டேஸ்ல. என் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் முடிச்சிருவாங்கன்னு நம்புறேன். பாத்தீங்கன்னா இந்த PPS ஸ்பீக்கர்ஸ் திட்டத்துல இணைந்த நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த திட்டத்துல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. திட்டத்தை அமைச்சு கொடுத்த தலைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட நாளையும் கொடுத்திருக்க 2 நாட்களையும் நம்ம பெருமையாவே ஏற்று அதன்படி வழி நடத்துறோம். அதுல மகளிர்கள் இணைந்து இந்த திட்டத்தை பத்தி அவங்களுடைய விளக்க கொடுக்கும்போது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்காலம் இதனுடைய நபர்கள் அதிகமாகணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சிஸ்டத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். அடுத்து நமது குடும்பத்தில் இணைந்திருக்கும்
ராமலட்சுமி மேம் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் மேம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் ஸ்பீடு கிரிப்டோ உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியத்துடன் கூடிய காலை வணக்கம். மகளிருக்கு கூடுதலான வணக்கங்கள். காலையில சி.கே. சுவாமி சார் சொன்ன மாதிரி உப்பு தவிர உள்ளளவு நிலை, உப்பு எதுக்கு தேவையில்லைங்கிறத கரெக்டா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், நன்றிகள். காலையில எம்சி பண்ணிட்டு இருக்க புனிதா மாயவன் மேமுக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ராமலட்சுமி. நான் நாகப்பட்டினத்துல இருந்து கண்டக்ட் ஆயிருக்கேன். என்னுடைய ஸ்பான்சர் வந்து ஈரோடு. அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த நியூ கோடிங்ல ஒரு நபரை இணைச்சிருக்கேன். அருமையா இருக்கு நியூ கோடிங். அதே மாதிரி கிரிப்டோவில் என்னோட 2 பேர் கீழே இணைஞ்சிருக்காங்க. லைஃப் லைன் அவங்களும் 30 இந்த 40 லெவல் இன்கமும் இன்கம் பெறதுக்காக அவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். இன்னும் நான் ஊட்டி அச்சீவருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் மேம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. நன்றி மேம். அடுத்து நம்மோடு இணைந்திருக்கும் கலையரசி மேம் அவர்களை வரவேற்கிறேன். கலையரசி மேம். ஹலோ, குட் மார்னிங் மேம். வணக்கம் மேம். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறாங்க மேம். என்னோட நேம் கலையரசிங்க மேம். என்னோட லீடர் ராஜேஷ் சார் மேம். 7 ரெஃபரல் கொடுத்துருக்காங்க மேம். இந்த 1 வீக் உள்ள ஊட்டி அச்சீவர் ஆகணும் ஆசைப்படுறேங்க மேம். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள் மேம். ஊட்டி அச்சீவர் ஆவதற்கான வாழ்த்துக்கள் அனைவர் சார்பாகவும். தேங்க்யூ மேம். நன்றி. அடுத்து நம்மோடு இணைந்திருக்கும் ராஜேஸ்வரி மேம் அவர்களை வரவேற்கிறேன். கேக்குதுங்களா மேம்? கேக்குதா மேம்? நமது பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து ஜாயின் ஆயிருக்கேன். ஜூலை 17 ஜாயின் பண்ணேன். என்ன ஜாயின் பண்ண லட்சுமி. இதுல பாத்தீங்கன்னா நான் என்னோட டைரக்ட்ல 12 பேர் கொடுத்திருக்கிறேன். 12 பேருக்கும் வேலட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேன். கிரிப்டோல நான் ஜாயின் பண்ணி 3 பேர் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். இன்னும் 12 டைரக்ட்ங்கிறத இன்னும் ஒரு 100 பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிப்டோலையும் அதே முயற்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப இதுல நான் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாவும் நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், இது நம்ம வாழ்க்கையே மாத்த போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம அப்படிங்கறதுனால தொடர்ந்து இதுல நான் முயற்சிக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட பயணம் இதுல தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இதை நம்ம முயற்சி இதுலயேதான் இருக்கணும். நான் சேர்ந்த முதல் கான்செப்டும் இதுதான். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எதுலயுமே சேர்ந்ததும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். வேலை அப்படின்னு மட்டும் இருப்பேன். நான் சேர்ந்த முதல் கான்செப்டும் இதுதான். நான் இருக்க போற கடைசி கான்செப்டும் இதுதான் அப்படிங்கிற முடிவோட இருக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதுல நம்ம வாழ்க்கை மாறுது அப்படிங்கும் போது கண் கூட தெரியுதுங்க. அப்ப அதுல என்னன்னா சந்தோஷத்தோட எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாருமே இதுல நம்பி சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்ற முழு நம்பிக்கையோட இருக்கிறேன். அதே மாதிரி என் கீழே இருக்கவங்க எல்லாத்தையும் இப்ப ஜூம் மீட்டிங்கும் ஒரு 4 பேர் இப்ப உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஜூம் மீட்டிங் கொண்டு வரணுங்கிற முயற்சியை ரொம்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் அதே மாதிரிதான் 2 நேரமும் காலையிலயும் நைட்டும் ஜூம் மீட்டிங் தவறாம கலந்துக்கிறேன். அதே மாதிரி தொடர்ந்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுல தினம் இப்ப நம்ம வாரம் 2 முறை நம்ம மகளிருக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி நமக்கும் ஒரு தனித்தன்மையை கொடுக்கறதுக்காக நன்றி. அதே மாதிரி தினசரி காலையில 4:30 மணிக்கு நம்ம ஜி.கே. சாமி அவங்க வாழ்வியல் முறையை பத்தி கத்து கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் இத்தனை நாள்
சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கூட நம்ம வீட்டுக்குள்ள இருக்க சொல்லும்போது சில விஷயங்கள் அலட்சியமா எடுத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அவர் ஒவ்வொரு சொல்றது வந்து எல்லாமே கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல வாழ்வியல் முறையையும் கொடுத்து நம்மளுக்கு வருமானத்தையும் கொடுத்து அது என்ன சொல்றதுங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல வாய்ப்ப, ஒரு அட்சய பாத்திரத்தை நம்மளுக்கு கொடுத்த நம்ம தலைவர்களுக்கும் நன்றி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களை கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இன்னும் வந்து நிறைய இன்னும் இப்ப எல்லாரும் பேசுற மாதிரி நல்லா தொடர்ந்து பேசணும். இதுலயே கடைசி வரைக்கும் இருக்கணும். இருந்தா நானும் நல்லா இருப்பேன். என் குடும்பத்தை என்ன நம்பி வந்தவங்க அத்தனை பேரும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எல்லாத்தையுமே பேசும்போது 750 அடுத்து இப்ப 2 நாளா அந்த அடுத்த லெவல் கிரிப்டோக்குள்ள அடுத்த லெவல் அதை பத்தியும் பேசிட்டு இருக்கிறேன். இதுல சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லாதான் இருக்கும். இதுல சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த புதிய விடியலை தேடி புதிய பயணத்தை தொடங்கிய அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு விடியலும் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கட்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி. நன்றி மேம். தாங்களோட முதலும் முடிவும் பிபிஏ ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்க இருக்கிற 5 திட்டங்களிலையும் இணைந்து உங்களோடு பயணிக்கிறதுல நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு கூறி தங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றிங்க மேம். அடுத்து நம்மோடு இணைந்திருக்கும் சகோதரி அனுஷியா மேம் அவர்களை வரவேற்கிறேன். வாய்ஸ் கேக்குதா? குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் மேடம். உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப ஸ்வீட்டா அழகா இந்த வழி நடத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற சொல்லக்குள்ள, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மகளிருக்கான கூட்டத்துல வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், யாரும் வரமாட்டாங்க. சோ இப்ப இத்தனை பேர் வரக்குள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த டைப் இதுதான் நமக்கு வேணும். இப்ப மகளிர் வந்து முன்னேற நம்ம எல்லாருமே இந்த ஸ்பீட் கேஷ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுவோம்னு ஒரு நம்பிக்கையும் நம்ம கிட்ட இருக்குன்றது நான் இது மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீட் கேஷ்ல இருக்கிற பிளான பத்தி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நம்மளால முடியும்ன்றது நமக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்தா மட்டும்தான் மத்தவங்களுக்கு. சோ அந்த கான்பிடென்ட்ட நம்ம எப்படி வளர்த்துக்கணும், அதே வந்து நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்றோம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கு, நம்ம யாருக்கிட்ட பார்த்தா எப்படி சொல்லணும், அதே மாதிரி யாருக்கிட்ட நம்ம சொல்ல வேணும்ன்றது பார்க்கணும். சோ அவங்களுக்கு பணம் தேவை இருக்கா அப்படின்றது நம்ம பேசுவோம். நம்ம நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஃப்ரெண்டு கிட்ட பேசுவோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுவோம். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பேசக்குள்ள அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசிட்டே இருக்கக்குள்ள அவங்க கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எந்த பிளான்ல வர முடியும். இப்ப ஸ்பீட் கிரிப்டோவை பத்தி அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னாக்கா அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவுபடுத்தணும். அவங்க கிட்ட ஸ்பீட் கேஷ்லயும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இப்ப வந்து எந்த பிளான்ல வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலான்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்திருக்கு. சோ அதுக்கு முன்னாடியாவது நமக்கு ஒரு 12 பேர் கொடுக்கணும், 6 பேர் கொடுக்கணும், 3 பேர் கொடுக்கணும்ன்றது நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. இப்ப எல்லாமே நமக்கோசம் எத்தனை பேர் எப்படிலாம் நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது கான்செப்ட உள்ளடக்கி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சோ அப்படி பண்ணக்குள்ள அவங்க கிட்ட எந்த மாதிரி பிளான்ல வேணும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். அது மட்டும் இல்லாம நம்ம போய் நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட செல்லே போதும். இப்ப நம்ம செல்லு தான் ஒரு உலகம் அப்படின்றது இருக்கு.
எப்படி நம்ம முருகருக்கு, அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியும். திருவிளையாடல்ல பாத்துப்பீங்க, யார் உலகத்தை சுத்திட்டு வாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா முருகருக்கும் விநாயகருக்கும் அந்த பழம் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரிதான் அந்த பழம்ன்றது நம்மளுடைய ஸ்வீட் கேஷ். இந்த ஸ்வீட் கேஷ்க்கு நீங்க போய் வீடு வீடா போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. முருகர் போய் தோத்துட்டு வந்துருவாரு. ஆனா நம்ம செல்ல கையில வச்சுக்கிட்டு 300 400 2000 பேர்கிட்ட எல்லாம் நம்ம கையில இருக்கு. சோ அவங்க கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணுங்க. யாருமே அதை பண்றது இல்ல. ஏன்னா ஐயோ இது சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்களா, அந்த ஒரு பயத்தை வெளியில விடுங்க. நம்ம சொல்றதுனால ஒண்ணும் குறைஞ்சிட்டு போறது கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணலையா விட்டுருங்க. அவங்களை விட்டுட்டு அடுத்த ஆளை பாருங்க. அப்படி பார்க்கக்குள்ள யாரோ ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 10 பேர் உங்க செல்ல இருக்கிற மெம்பர்ஸ நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, கண்டிப்பா சேருவாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்க கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்பீட் கேஷ் மூலியமாவும் ஸ்பீட் கிரிப்டோ மூலியமாவும் நம்ம செயல்படுத்த முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய 40 லெவல் இன்கம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி நம்ம சொல்லணும். ஏன்னா 40 லெவல் இன்கம் தான் உடனுக்குடனே நமக்கு இன்கம் கிடைக்க போகுது. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நபரை சேர்த்து அவங்க, ஏன்னா இப்ப 2050 ரூபாய் நம்ம சொல்லி உள்ள வர வைக்கிறோம். சோ அப்படி வர வைக்கக்குள்ள அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் வந்துரும். இது லைஃப் லைன்ல வர இன்கம்ஸ். அதே மாதிரி நீங்க ஒரு எத்தனை பேரை வேணாலும் நீங்க அறிமுகப்படுத்துங்க, அத்தனை பேர்கிட்ட இருந்தும் ஒரு நொடியிலேயே உங்களுக்கு நீங்க போட்ட அமௌண்ட் வந்துரும். அப்படின்றது எவ்வளவுக்கு சொல்றோமோ அவ்வளவுக்கு அவங்க புரிஞ்சிட்டு உள்ள வருவாங்க. இங்க யாருமே அந்த மாதிரி சொல்றது இல்ல, அதனாலதான் நமக்கு லேக் ஆகுது. அதே மாதிரி லேடிஸ முன்னடத்தி செல்றோம் அப்படின்னா நிறைய பேர் இப்ப வந்திருக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முன்னாடி யாருமே அத கேர் எடுத்துக்கல. இப்ப நாங்க எல்லாருமே மத்தியானத்துல மீட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 19 பேர் வந்திருக்கோம். இப்போ அதுவே எங்களுக்கு நாங்க என்ன சொல்றதுன்னா அதே ஒரு வெற்றி தான் எங்களுக்கு. ஒரு நபர்கிட்ட இருந்து நாங்க இப்ப 19 ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னாக்கா இங்க நிறைய பேருக்கு புரிதல் கிடைச்சிருக்கு. சோ அதே மாதிரி இப்ப 250 பேருக்கு மேல எங்களுடைய டெலகிராம் குரூப்ல இருக்காங்க. சோ அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே மதியானம் 2 to 3க்கு மீட்டிங்ஸ் கொஞ்சம் அட்டன் பண்ணா உங்களுடைய தேடுதல் எல்லாமே அங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சோ தயவு செஞ்சு என்னுடைய சார்பா நான் கேட்டுக்கிறது என்னன்னாக்கா, இந்த டெலகிராம் குரூப்ல யாரெல்லாம் உமன்ஸ் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே 3 to 4க்கு 2 to 3க்கு அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நாங்க அதுல தீர்த்து சொல்றோம். ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தான் நாங்க இத்தனை ஜூம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றோம். இந்த ஜூமையும் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது மேம். ஓகே. இந்த ஜூம்ஸ்ல நீங்க ஏன்னா ஒருத்தவங்களும் இப்ப உங்களை ஸ்பான்சர் உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. சோ அவங்களுக்கு பல வேர்கள் இருக்கும். சோ அதுல போயிட்டு என்னோட ஸ்பான்சர் சப்போர்ட் பண்ணல அப்படின்றது நம்மளுக்குள்ள வச்சுக்கிற நான் சொல்றது என்னோட லோக்கல்ல பாத்தீங்கன்னா ஆப் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி எதையும் நீங்க நினைக்காதீங்க. நீங்க வந்துட்டீங்க, ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல என்னென்னலாம் இந்த சிஸ்டம் சொல்லுது, இந்த சிஸ்டத்துல என்ன மாதிரிலாம் ஒர்க் இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பா ஜூம்ஸ் அட்டன் பண்ணியே ஆகணும். ஜூம்ஸ் பாத்தீங்கன்னா 2-3 விதத்துல ஜூம்ஸ் அட்டன் பண்றாங்க. ஒண்ணு மார்னிங் செக்ஷன் 4:30 to நமக்கு 6:30 வரைக்கும் இருக்கு. ஆனா இப்ப கண்டிப்பா 6 o'clock இருந்து 6:30 வரைக்கும் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்பீட் கிரிப்டோவுடைய பிளான் பிரசன்டேஷன் எடுக்கிறாங்க. சோ அதுவும் நம்ம முன்னேற்றத்துக்கு தான். ஏன்னா எந்த ஒரு நெட்வொர்க்ஸ் பார்த்திருப்பீங்க, எல்லாருமே சொல்லிருப்பாங்க ஜூம்லாம் ஒண்ணுமே கண்டக்ட் பண்ணவே மாட்டாங்க. சோ வந்தீங்களா, அமௌண்ட போட்டீங்களா, எத்தனையோ ஒரு 2 மாசம் ஓடும் ஒழுங்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு நீங்க தான் தேடணும். உங்களுக்கு இங்க அப்படி கிடையாது. உங்களை தேடி தேடி நாங்க உங்களுக்கு சொல்றோம்னாக்கா உங்களுடைய அந்த புரிதலை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது ஃபுல்லா ட்ரஸ்ட் மூலியமா நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட். சோ இப்ப நமக்கு ட்ரஸ்ட் எல்லாமே லீகலா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்மளுடைய பிளான
வந்து எல்லாருக்கும் பரப்புங்க. அது மூலியமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேறுங்க. இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்றேன். இது நாட் ஃபார் அட்வைஸ், இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களான்னு கேளுங்களேன். கேட்டுட்டு அவங்க அப்படி சப்போஸ் ஊட்டி அச்சீவர்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நான் அவங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும். ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் எனக்கு என் நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். யார் இருந்தாலும் சரி, அவங்களோட பேரு, போட்டோ இது எல்லாத்தையும் அனுஷியா மேம்க்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டமான தாய் திட்டம். இத்தாய் திட்டம் நமக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக அமைந்திருக்கிறதோ அதே போல் இத்தாய் திட்டத்திலிருந்து அடுத்த திட்டமாக உருவெடுத்திருக்கும் ஸ்பீட் கிரிப்டோ திட்டமானது நம்மை பொருளாதாரத்தில் மிக விரைவில் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி எடுத்துச் செல்லும் திட்டமாக அமைந்திருக்கிறது. இந்த திட்டத்தில் நாம் இணைய வேண்டும். இதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து நாம் இணைய வேண்டும். நமக்காக இத்திட்டத்தை விளக்க இத்திட்டத்தில் மட்டுமல்லாமல் 12 வருட அனுபவம் பெற்ற டீச்சிங் அனுபவம் பெற்ற, அத்தோடு 4 வருட நெட்வொர்க் அனுபவம் பெற்ற ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கனெக்ட் ஆயிருக்கும். மகளிருக்கு மிகவும் நெருங்கிய, ஒவ்வொரு மகளிரும் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி புதிய நபர்கள் கூட அவங்க கிட்ட மிக நெருக்கமாக பழகிறதுக்கு வாய்ப்பை தரும் நமது உஷாராணி மேம் அவர்களை இப்பிபிஏ குடும்பத்தின் சார்பாகவும் 4:30 மணியிலிருந்து இணைந்திருக்கும் நம்மோடும் புதிதாக இப்பொழுது இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று நமது சார்பாக திருமதி உஷாராணி மேமை ஸ்பீட் கிரிப்டோ திட்ட விளக்கத்தை வழங்க வருமாறு அனைவரும் சார்பாக மீண்டும் வரவேற்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஸ்பீடி கிரிப்டோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கான தேடல் எங்கேயாவது இருக்குமா பொருளாதார சுதந்திரம் பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருப்போம். மேம் ஸ்கிரீன் தெரியுதா மேம்? தெரியுது மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஸ்பீடி கிரிப்டோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக அந்த இடத்துல மனமாற வரவேற்கிறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது தேவை. சோ அந்த பொருளாதார சுதந்திரம் பெறதுக்கு ஒரு சில வழிகள் நம்ம பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம். ஒரு சிலரை அதே இடத்துல கூடுதல் நேர பணியா எடுத்து செய்வோம். காரணம் என்னன்னா, நமக்குன்னு தேவைய நம்மளே பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி முயற்சி பண்ற மாதிரி நம்மளை நம்பி வந்த நல்லதே நடக்கும் அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய சமூக நல மற்றும் கல்வி அறக்கட்டளையில பயணிக்கிற அத்தனை பேரும் பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கறத நம்ம ப்ராஜெக்ட்லயே அத்தனை பேரும் அடையிற மாதிரி நமக்கான ப்ராஜெக்ட் காத்துட்டு இருக்கு. அந்த 2 ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா பிபிஏ ஸ்பீட் கேஷ் மற்றும் ஸ்பீடி கிரிப்டோ. அப்ப என்னன்னா, சோ உள்ள வந்த ஒரு நபர் கண்டிப்பா வந்த நோக்கம் ஃபுல்ஃபில் ஆயே தீரும் அப்படிங்கறத இந்த இடத்துல அத்தனை பேரும் மனசார உணர்ந்து செயல்படும் போது சீக்கிரமா அந்த நிலையை நம்ம அடைய போறோம். என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் டெக்னாலஜி ஒண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாருமே அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தோம், ஜிபே போன்பே யூஸ் பண்ணல. எனக்கு கூடுதல் வருமானம் வேண்டாம், எனக்கு இது கூடுதலா வரக்கூடிய அப்டேட்டட் டெக்னாலஜி வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஜிபே போன்பே இன்ஸ்டாலே பண்ணிருக்க மாட்டோம்.
மெதுவா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹாஃப் டே லீவ் போட்டு பேங்க்குக்கு போய் டிரான்சாக்சன் பண்ணிட்டு வந்துடுறேன், 1 டே லீவ் போட்டு போய் பேங்க்குக்கு போய் டிரான்சாக்சன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இருந்திருப்போம். ஆனா 99% இப்ப அப்டேட்டட் டெக்னாலஜிய நம்ம கையில வச்சிட்டு இருக்கோம். வீட்டுல முதல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு போன் ஸ்ட்ரீட்ல ஒரு ஊர்ல ஒருத்தருக்கா இருங்கோ, அதுக்கப்புறம் வீதியில ஒருத்தருக்கு வரும். இப்ப வீட்டுல 5-6 போன் இருக்கு ஆண்ட்ராய்டு போன். அப்ப என்னன்னா அப்டேட்டட் அப்படிங்கறது ஒரு வேர்ட வந்துச்சு அப்படின்னாவே யூஸ் பண்ணக்கூடிய முதல் நம்பர் நம்மளாதான் இருக்கும். அப்ப அதே மாதிரி அடுத்த கட்ட அப்டேட்டட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமா இருக்கு, ஆனா இப்பதான் அது விஸ்வரூப வளர்ச்சியா நம்ம கிட்ட வந்திருக்கு. அதுவும் நம்ம ஸ்பீடி கிரிப்டோ மூலமா நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இது வரைக்கும் மிகப்பெரிய தாரக மந்திரம் உதவி கொடு உதவி பெறு அப்படிங்கிற தாரக மந்திரத்தை பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சோ அது நம்ம கிட்டயே இருந்துச்சு, ஜிபே போன் மூலமா பயன்படுத்தணும். அடுத்த டெக்னாலஜியும் கத்து கொடுக்க ஒரு வாய்ப்பா நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோ இருந்திருக்கு. என்னன்னா இங்க நம்ம எகெயின் அதே தான் பண்ண போறோம், நம்மளுக்குள்ள மட்டும் இல்ல உலக மக்களுக்கும் கொண்டுட்டு போறோம். அப்ப என்னன்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் பொருளாதார சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிற மிகப்பெரிய நோக்கு பார்வையோட வந்ததுதான் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோ. சோ அந்தந்த நாட்டுக்கு தேவையானத பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமனா ஒரு ஸ்டேபிள் காயினை வச்சு கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அதனோட மதிப்பு வேற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்காக வந்ததுதான் USDT. அப்ப இந்த ஸ்டேபிள் காயின் பாத்தீங்கன்னா விஸ்வரூப வளர்ச்சினா என்னன்னே அதுக்கு தெரியாது. நடுத்தர மக்கள் நார்மலா யூஸ் பண்ற மாதிரி அத்தனை பேர்த்துக்கும் பிடிச்சது பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின். சோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வர மாதிரி நம்மளும் இந்த பிளான புரிஞ்சுக்கும் போது நம்மளும் இறுதியில பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வருமானம் விஸ்வரூப வளர்ச்சிக்கு எட்ட போகுது. சோ எடுத்ததையும் நம்ம பாட்டுக்கு USDTக்கு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் தான் சேஃபால் வாலெட். அப்ப நம்ம கிரிப்டோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டொனேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த USDT ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் சேஃபால் வாலெட். நிறைய டைப் ஆஃப் வாலெட் பார்த்திருப்போம். நம்ம ஸ்பீடி கிரிப்டோ முன்னெடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சேஃபால் வாலெட். அப்ப ட்ரஸ்ட் வாலெட்டும் நிறைய வச்சிருப்பீங்க, அதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா யூஸ் பண்ண போறவங்க சேஃபால் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணி டிராவல் பண்ண போறோம். சோ அந்த சேஃபால் வாலெட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான காயினை நம்ம இந்த இடத்துல வைக்க போறோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா USDT, இன்னொன்னு பாத்தீங்கன்னா BNB காயின். சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா PEP20ல டிராவல் பண்ண போகுது. காரணம் என்னன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எதை நகர்த்துறதா இருந்தாலும் டிரான்சாக்சன் ஃபீஸ்னு ஒண்ணு கொடுக்கணும், இல்லைன்னா அது நகராது. அதே மாதிரிதான் இங்கேயும் 50 USDTயும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து யாருக்கு உதவி கொடுக்கணுமோ அங்க போகிறதுக்கு அதை நகர்த்துறதுக்கு கண்டிப்பா டிரான்சாக்சன் வேணும். அந்த டிரான்சாக்சன் ஃபீஸ கொடுக்கறதா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட BNB PEP20. சோ இங்க அதுக்கான கொடுக்கப்பட்ட வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஃபீஸ். அப்ப என்னன்னா 50 USDT, அதுக்கப்புறம் நம்ம அதை டொனேட் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையானது BNB. இப்ப நம்ம அதிகபட்சமா எல்லாருமே பாத்தீங்கன்னா 52 USDT எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளோட சேஃபால் வாலெட்ல 52 USDT நம்ம என்ன பண்றோம், ஸ்டோர் பண்றோம். அது மட்டும் இல்லாம $1 ஈக்குவலண்டான BNBயும் மெயின்டைன் பண்றோம். அப்ப என்னன்னா சேஃபால் வாலெட்குள்ள வந்தவங்க சேஃப் டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கறது இந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது. சோ நான் ஒரு வளர்ச்சியை நோக்கி போறேன் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ப கத்துக்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா ஏன்னா தேவை நம்மளுக்கு, அடுத்தவங்களுக்கோ ஸ்பான்சருக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ எடுத்து வீட்டுக்காரங்களுக்கோ கிடையாது, நம்மளுக்கு வேணும். எனக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், புதுசா என்ன வந்திருக்கு, நான் அதை எப்படி கத்துக்கணும். ஒரு வீடியோ பார்த்து புரியல 4 டைம் 5 டைம் 10 டைம் ஏன் 400 டைம் கூட என்ன பண்ணலாம், தாராளமா படிச்சுக்கலாம். காரணம் என்னன்னா நம்மளோட வாழ்க்கையே இதுதான் ஆயிடுச்சு. அப்ப அந்த வாழ்க்கைக்கு உண்டானதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு இந்த இடத்துல நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் சேஃபால் வாலெட்டை ரெடி பண்ணிட்டேன். அடுத்த கட்டமா நான் உள்ள என்டர் ஆக போறேன். என் கையில இப்ப 50 USDT இருக்கு. சோ நான் டொனேட் பண்ண போறேன். அது யாரோ ஒருத்தர், நம்மளுக்கு உலகத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அதை ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 பார்ட்டா பிரியிறோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா நான் கொடுத்த 50 USDTல இருந்து ஆக்டிவ் போர்டுக்கு 40 USDTயும் பேசிவ் போர்டுக்கு 10 USDTயும் போகுது. என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு தேவை அப்படிங்கறது வருமானம். அது எப்படி வந்தா என்ன, ஏதாவது ஒண்ணுல சீக்கிரம் வரணும். அதுக்காக தான் 2 பாதை வழியமைச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போகும்போது போடுறது பாத்தீங்க அப்படின்னா ஜிமேப்ல போடுவோம், எது ஷார்ட்கட்ல போய் ரிசீவ் ஆகணும் ஒரு சிலர் யோசிப்போம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டிராபிக்கே இல்லாத வே இருக்கான்னு யோசிப்போம். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன வேவோ அதுல சீக்கிரமா டிராவல் பண்ணி வர மாதிரி இந்த இடத்துல 2 வழிகள் இருக்கு.
நம்ம கொடுக்குற 50 USDT ஆக்டிவ் போர்டுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசிவ் போர்டுக்கும் பிரியுது. சோ இந்த ஒவ்வொரு போர்ட்லயும் வரும்போது ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கிற மாதிரி இங்க ஒவ்வொரு விதமான பொருளாதார முன்னேற்றத்தை எடுக்கக்கூடிய வருமானம் காத்துட்டு இருக்கு. சோ கிரிப்டோ அப்படிங்கிறபடியா வருமானம் அத்தனையும் USDT ரெடியா காத்துட்டு இருக்கு. சோ ஒரு USDT நீங்க கால்குலேட் பண்ணிக்கிங்க. 90, 91, 92 இந்த 3 மாற்றங்கள் இருக்கும். நம்ம குறைஞ்சபட்சமான 90 போட்டுக்கலாம். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம USDT எந்த இடத்துல போட்டிருக்கிறோமோ நீங்க இன்ட்டு 90 போட்டுக்குங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை கால்குலேட் பண்ணி வச்சு பாருங்க. அந்த நோட்ல, அந்த பேப்பர்ல நம்ம பொருளாதார சுதந்திரம் எப்ப அடைய போறோம், அது எவ்வளவு சீக்கிரம் நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஃபேமிலியில 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் சேர்ந்து செஞ்சா கூட அந்த வருமானம் கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஸ்பீடு கிரிப்டோ நம்மளுக்கு எத்தனை மிகப்பெரிய வாய்ப்பை கையில கொடுத்துருக்குங்கிறது தெரியும். ஏன்னா கேட்கும் போது அழகா இருக்கும், பார்க்கும் போது அழகா இருக்கும், ஆனா அது நமக்கு பயன்படுமான்னு நீங்க யோசிக்கும் போதுதான் முழு பலன் அது அடையும். ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கு, மொபைல் இருக்கு, கால்குலேட்டர் இருக்கு, ஆனா எத்தனை பேர் அதை கால்குலேட் பண்ணி பார்த்திருக்கோம்? எல்லாரும் சொல்றோம் 10 USDT, 500 USDT, 1000 USDT. ஓகே, இவ்வளவு வருது, அவ்வளவுதான். அதை நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணி போட்டு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் INR போட்டு பாருங்க. சோ நம்ம எத்தனை பேர், நான் சொன்ன மாதிரி நானாவது கொஞ்சம் பேர் 5 பேர் 10 பேர் சொன்னேன், ஊரே சேர்ந்து சம்பாரிச்சாலும் அவ்வளவு சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்குண்டான செலவும் சேர்ந்துகிட்டே வரும். அப்ப பாருங்க, இப்போ 2 பார்ட்டா பிரியக்கூடிய ஆக்டிவ் போர்ட்ல 40 USDT உள்ள என்டர் ஆகும் போது அதுல என்னென்ன பிளஸ் இருக்கு, அத்தனையுமே பிளஸ் தான். அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம கொடுக்கக்கூடிய 40 USDT வருமானமா பாத்தீங்கன்னா 43 மடங்கா பெருகுது. 1 மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, 43 மடங்கு, 1690 USDT. சோ இது ஒரு டைம் வருமா? ஏன்னா இதுவே பிரமிப்பா இருக்கு. ஒரு டைம் போட்டதே 43 மடங்கா நம்ம வருமானமா ஈட்ட போறோம்னு நினைக்கும் போது அதுவே மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. அது ஒரு டைம், ஆனா திரும்ப திரும்ப, ஏன்னா நம்மளுக்கு ரீபர்த்னு ஒண்ணு கையில இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப பிறந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுவும் இதே மாதிரி 43 மடங்கு USDT நம்ம கிட்ட கொடுக்க போகுது. அப்ப 1690 × 90 போட்டு பாருங்க. INRல ஒரு உள்ள வந்த நம்ம மட்டும் எவ்வளவு வாங்க போறோம். திரும்ப திரும்ப வாங்கும் போது சும்மா ஒரு குத்து மதிப்பா 5 மடங்கா போடுங்களேன். 5, 25, 125, 625 போட்டு பாருங்க. சோ எத்தனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப 5 × 1690 போட்டு பாருங்க. வந்த USDT இருந்து பெருக்கல் 90 போட்டு பாருங்க INR எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் எடுக்கிறதுக்கு 50 லெவல் 100 லெவல் காத்திருக்கணுமானா 2 லெவல். யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருந்து எத்தனை ப்ராஜெக்ட் வந்தாலும் சரி சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகக்கூடிய லெவல்னு பாத்தீங்கன்னா 2 லெவல் தான். அப்ப அந்த மாதிரி ஒரு 2 லெவல் அப்படிங்கறத எடுத்து மட்டும் போறோம் ஆக்டிவ் போர்ட்ல. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே எதிர்பார்க்க முடியாம அத்தனை பேருமே திரும்பி பாக்குற மாதிரி வச்சது பாத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டம். சோ சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கிற வேர்டே பாத்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் பிடிக்கும். ஏன்னா சிங்கிள் லெக், அத்தனை பேரும் ஒரே லைன்ல நிக்கிறோம். எத்தனை நாட்டுல இருந்து வந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே லைன்ல நின்னு அதுக்கப்புறம் உள்ள என்டர் ஆகும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை நம்மள ஆக்டிவ் போர்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மூலமா 100 USDT கிடைக்குது. நம்ம தான் இங்க ஒவ்வொருத்தருக்கும் 5 ரீபர்த் ஐடி வரும்னு சொல்லிட்டோம். அப்ப நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண நபருக்கும் ரீபர்த் ஐடி வரும். அது மூலமாவும் நான் ஸ்பான்சர் இன்கமா ரிசீவ் பண்ணுவேன். அப்ப 5 மடங்குல ஆரம்பிச்சு நான் இன்ஃபினிட்டா எத்தனை நபர்கள் கொடுக்கறனோ அத்தனை நபர்கள் மூலமா ஸ்பான்சர் இன்கம் எல்லாரும் வாங்க காத்துட்டு இருக்கோம். அப்ப 100 பேர் அட்லீஸ்ட் 100 USDTன்னு சொல்றோம். 100 × 90 போட்டு பாருங்க, 9000. ஒரு ரவுண்ட்லயே 9000 ஒரு ஐடி மட்டுமே வாங்குறமே நம்ம ஸ்பான்சர் இன்கமா. வரக்கூடிய நபர்கள் இப்ப எல்லாருமே மினிமம் 30, 40, 50 தான் நம்மளோட நேரடி இணைப்புல கொடுத்திருப்போம். அப்ப ஸ்பீட் கேஷ்ல இருக்கிற அத்தனை பேரும் ஸ்பீட் கிரிப்டோக்கு வருவாங்க. என்னன்னா எல்லாத்துக்குமே பொருளாதார சுதந்திரம் சீக்கிரம் அடையணும்னு தான் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கோம். பொறுமையா வரட்டும், ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு பொருளாதார சுதந்திரம் வரட்டும், 20 வருஷம் கழிச்சு வரட்டும்னு யாராவது வெயிட் பண்றோமா? அப்படி வெயிட் பண்ணோம் அப்படின்னா செலவுகள் தான் அதிகமாகும். காரணம் என்னன்னா வரக்கூடிய காலகட்டத்துல விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்மளோட தேவையை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் சேவிங்ஸ் அப்படிங்கறத நம்ம கையிலவே பார்க்க முடியும். அப்ப அத்தனை பேருமே நினைக்கிறது என்னன்னா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமா பொருளாதார சுதந்திரத்தை பெறணும்னு நினைக்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் இந்த வாய்ப்பை அத்தனை பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பை கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம். சோ இங்க ரீபர்த் இன்னொரு நேம், குளோனிங் ஐடி ரெண்டும் ஒண்ணுதான்.
சோ அப்ப அது நான் சொன்ன மாதிரி 5 மடங்கா நம்மளுக்கு ரீபர்த் ஐடி வருது. 5, 25, 125, 625. அப்ப 5 மடங்கா நம்ம இப்ப வாங்க போறோம். அது மட்டும் இல்ல ஹெல்பிங் ஐடி. சோ இந்த ஹெல்பிங் ஐடி பாத்தீங்க அப்படின்னா என்னதான் பண்ணினாலும் அதனோட முழு தன்மை எந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுதுன்னா இந்த ஹெல்பிங் ஐடியில தான் தெரியுது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதனோட பேர் எப்படியோ அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் வச்சிருப்போம், நீங்க பேர் வச்ச மாதிரியே நீங்க நடந்துக்கிறீங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹெல்பிங் ஐடி பாத்தீங்கன்னா அதோட பேருக்கு ஏத்த மாதிரி அழகா ஹெல்ப் பண்ண வருது. எங்கன்னா இத்தனை பேர்த்தையும் உள்ள கொண்டு வந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருந்து. அப்போ ஸ்பீட் கேஷுக்கு போகுது. நான் என்ன பண்றேன், என்ன நம்பி வந்த உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்றேன், சீக்கிரமா ரிசீவ்டு கோடு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ்டு கோடு ஹெல்பிங் ஐடி மூலமா தான் வந்துச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது மறைஞ்சிருது. பாருங்க, அதனோட முழு தன்மை இந்த இடத்துலதான் தெரியுது. நம்ம 100 ரூபாய் கொடுத்தாலும் போஸ்ட் ஓட்டுற ஆளுகள்லாம் இருக்க காலகட்டத்துல ஹெல்ப் பண்ணிட்டு நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு நீங்க பாக்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்றேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹெல்பிங் ஐடி வருது. அப்ப இத்தனை சப்போர்ட்டும் நம்ம கிட்ட எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 USDT பிரிஞ்சு வர ஆக்டிவ் போர்ட்ல இருக்கு. அப்ப இது மட்டும் தானா, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நிஜமா நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதை எப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆக்டிவ் போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள என்டர் ஆகிறதுக்கு 40 USDT சொன்னோம். இங்க 2 லெவல் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 5 நபர்கள்கிட்ட இருந்து 120 USDT ரிசீவ் பண்ணுவோம். சோ எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணி லைனா நின்னுட்டு இருப்போம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணி 5 நபர்கள் வர்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் சொல்றோம். ஆனா எல்லாருமே டிராவல் பண்றது சிங்கிள் லெக்ல தான். ஓகேங்களா? ஏன்னா யார் முன்னாடி வரணும்னு இருக்கு இல்லையா? ஒரு 100 பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 பேர் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிருப்போம். கடைசி 5 பேர் 95ல இருந்து 100வது நபர்கள் ஆக்டிவேஷன் பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் லெவலுக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் இன்னும் என்ன பண்ணல, ஆக்டிவேஷன் பண்ணல. அப்ப என்னன்னா அந்த ஆக்டிவேஷன் பண்ண முதல் 5 நபர்கள் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு 120 USDT ரிசீவ் பண்றோம். அது மட்டும் இல்ல, மீதி பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல்ல வரக்கூடியவங்கள 62 பேர் இருந்து நம்ம வாங்கக்கூடியது 2120 USDT. சோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா USDT தான் ரிசீவ் பண்ணுவோம் கிரிப்டோ அப்படிங்கிறபடியா. சோ இப்ப நம்ம USDT ரிசீவ் பண்ணிட்டோம். அதனோட பட்ஜெட் எங்கெங்க நம்ம பிரியுது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா 6 பார்ட் இருக்கு. கிளப் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும், ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும், ஆக்டிவ் போர்டு, ப்ராஃபிட், பாசிவ் போர்டு, ஹெல்பிங் ஐடி எல்லாமே பார்த்துட்டோம். புதுசா இருக்கிறது கிளப் தான். சோ என்னன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வார வருமானம் காத்துட்டு இருக்கு. நம்ம செய்யக்கூடிய வேலையில பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரே வருமானம் தான் இருக்கும். அது டெய்லியா வாங்கலாம், இல்ல வாரத்துக்கு ஒரு முறை வாங்கலாம், இல்ல மாசத்துக்கு ஒரு முறை வாங்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமா வருமானம் இருக்கு. கூடுதலா வார வருமானமும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வேலைக்கே 24 மணி நேரத்துல அதிகபட்சம் ஒரு சிலர் எல்லாம் 18 மணி நேரம் அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் தான். அது அவங்க சாய்ஸ். டெய்லியா வாங்கிக்கலாம், இல்ல வாரத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கலாம், இல்ல மாதத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. நான் ஸ்பான்சர் இன்கமா வாங்குறது என்னோட எத்தனை ஸ்பான்சர், நான் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது நான் ஸ்பான்சர் இன்கமா வாங்குறேன். ப்ராஃபிட்னு ஒரு இன்கமா ரிசீவ் பண்றேன். ஆக்டிவ் போர்டுக்குன்னு வரக்கூடியதை நான் ரிசீவ் பண்றேன். ரீபர்த் ஐடிக்கும் வரக்கூடியதை ரிசீவ் பண்றேன். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ப்ராஃபிட் தான். இதுவும் எனக்கு வருது. அது மட்டும் இல்லாம வார வருமானமும் கிளப்புக்குள்ள இருந்து வருது. அப்ப நான் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம இறுதியா பார்ப்போம். இப்ப பாருங்க, லெவல் 1ல இருந்து ஸ்பான்சருக்கு 20 USDTயும், ஆக்டிவ் போர்டுக்கு பாத்தீங்கன்னா ரீபர்த் ஆகுது, ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது 40 USDT. சோ உள்ளயே வரல, உள்ள வந்த அடுத்த செகண்ட் இன்னொரு பேர் உங்களுக்கு பின்னாடி நின்னா எப்படி இருக்கும், நீங்களே இன்னொரு உருவமா இணைஞ்சு பின்னாடி நிக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம ஸ்பீடி கிரிப்டோல இருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ராஃபிட் பாருங்க 50 USDT. எத்தனை விதமா பிரிஞ்சாலும் நீங்க உள்ள வர்றதுக்கு கொடுத்தது 50 USDT. அது இப்பவே வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த விதமான கண்டிஷனும் இல்லன்னு சொல்லிட்டு ஸ்பீடி கிரிப்டோ சொல்லுதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, டொனேஷனா இருந்தாலும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி போட்டிருப்போம், எப்பவாவது அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். அதுக்கு கண்டிஷன் எல்லாரும் வச்சோம்னா அதை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவோம். ஆனா கண்டிஷனே இல்ல அப்படின்னு வைக்கும் போது சிஸ்டம் எந்த அளவுக்கு நம்மளை நம்பி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்குன்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, பாசிவ் போர்டோட ரீபர்த் ஐடி வருது. அதுவும் இந்த இடத்துல 10 USDT போகுது. அப்போ ஒட்டு மொத்தமா 120 USDT ரிசீவ் பண்ணோம்.
சாரி 120 USDT ரிசீவ் பண்ணோம். 4 பார்ட்ல அதுல என்ன பண்ணிட்டோம், பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க லெவல் 2ல 2120 USDT ஒட்டு மொத்தமா இருக்கு. அதுல கிளப்புக்கு பாத்தீங்கன்னா 40 USDT. சோ வார வருமானத்துக்காக முதலா ஆட் ஆக போறது பாத்தீங்கன்னா இப்போ 40 USDT உள்ள போய் பிளேஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பான்சருக்கு 80 USDT. நெக்ஸ்ட் ஆக்டிவ் போர்டு ரீபர்த்துக்கு 160 USDT. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஆக்டிவ் போர்டுனாவே 40ன்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த இடத்துல 4 ஐடி ரீபர்த் ஆகுது. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்த 2x2 மேட்ரிக்ஸ்ல 2 லெவல் கம்ப்ளீட் ஆகும் போது நம்மளே 5 பேரா மாற போறோம். யோசிச்சு பாருங்க, அந்த 5 பேரும் இதே மாதிரி வருமானத்தையும் பார்க்க போறோம். அப்ப அதோட நிக்குமானா அந்த 5க்கும் ரீபர்த் வரப்போகுது 25 வருவோம். 25க்கும் ரீபர்த் வரப்போகுது 125, அதுக்கும் ரீபர்த் 625. அப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த காலகட்டம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம், ஏன்னா எல்லாருமே சிங்கிள் லெக்ல தான் இருக்கும். அப்படிங்கிறபடியா அடுத்தடுத்த 4 பேரும் நம்மளா நிக்காம ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கடுத்த ஐடியும் இன்னொரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கடுத்த ஐடியும் நாம நிக்கிறோம். அப்ப என்னன்னா வரக்கூடிய 4 ரீபர்த் ஐடியும் கண்டினியூஸா ரீபர்த் ஆகாது, அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பை கொடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ரீபர்த் ஆகும். இதுவுமே மிகப்பெரிய மேம்போக்கு திட்டம் தான். அந்த ஒரு நோக்கம் மிகப்பெரிய நோக்கம். நினைச்சு பாருங்க, நம்ம சொல்லுவோம் என்னடா வந்தாங்க அவங்களுக்கே 4 ஐடியும் ரீபர்த் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க கூடாதுங்கிறக்காக வந்த உள்ள 10 பேரும் ரீபர்த் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. சோ அந்த மாதிரி நோக்கத்தோட வந்ததுதான் இந்த இடத்துல ரீபர்த். அப்ப என்னன்னா ரீபர்த்த வாங்கிட்டு அதோட நிக்கிறோம். என்னன்னா ப்ராஃபிட் மட்டும் பாருங்க 1640 USDT. நம்ம தான் சொன்னோம் எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு மடங்கை நம்ம இந்த இடத்துல ரிசீவ் பண்ண போறோம். போட்டு பாருங்க 1640 இன்ட்டு 90 போட்டு பாருங்க நம்மளோட இன்கம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு. அப்ப போர்டு ரீபர்த்துக்கு பாத்தீங்கன்னா 40 USDT. அப்ப இந்த இடத்துலயும் 4 ஐடி ரீபர்த் ஆகுது. இதுவும் அதே மாதிரி கண்டினியூஸ் இல்லாம கொஞ்சம் கேப் விட்டு என்ன ஆகுது, ரீபர்த் ஆகுது. ஹெல்பிங் ஐடி பாத்தீங்கன்னா 160 USDT போகுது. அது 100 USDT ட்ரஸ்டுக்கும் 60 USDT பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட PPS ஸ்பீட் கேஷுக்கு அதனோட ஹெல்ப் பண்ண செல்ல ரெடியா இருக்கு. அப்ப ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா கிளப்புக்கு 40 USDT, ஸ்பான்சருக்கு 100 USDT. அப்ப ஒருவர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஐடிக்கு மட்டுமே நம்ம 100 USDT வாங்குவோம். எக்ஸாம்பிள் நான் ஒரு 30 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா ஸ்பான்சர் 30 பேரும் ஸ்பீடி கிரிப்டோல கண்டிப்பா டிராவல் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் என்ன வேணும், பொருளாதார சுதந்திரம் சீக்கிரம் வேணும். வேணுங்கிறது வேற, சீக்கிரம் வேணுங்கிறது வேற. அப்ப அத்தனை பேர்த்துக்குமே சீக்கிரம் வேணும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் அத்தனை பேருமே ஸ்பீட் கேஷ்ல வந்தவங்க ஸ்பீடு கிரிப்டோலயும் டிராவல் பண்ணுவாங்க. அப்ப உலக மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளும் வரணும்னு முனைப்போட செயல்படணும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்ப ஒருத்தர் மூலமா 100 USDT வாங்குறோம், 30 பேர் மூலமானா 30 × 100 போட்டு பாருங்க எத்தனை USDT ஸ்பான்சர் இன்கமா ஒரு ஐடிக்கு மட்டுமே வருது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 5 ரீபர்த் ஐடி வரும்போது அதுக்கும் நான் ஸ்பான்சர் இன்கம் வாங்க போறேன். அப்போ அவங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க, ஸ்பான்சர் இன்கம் மிகப்பெரிய வருமானம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். அப்ப என்னன்னா ஆக்டிவ் போர்ட்ல 5 ஐடி ரீபர்த் ஆகுது. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1690 USDT ரிசீவ் பண்ணுவோம். பேசிவ் போர்ட்ல பாத்தீங்கன்னா 50 USDT, ஹெல்பிங் ஐடியில பாத்தீங்கன்னா 160 USDT. சோ ஒட்டு மொத்தமா 2240 USDT. யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வாலயத்துல டெய்லி வருமானம் வாங்குவோம், வார வருமானம் வாங்குவோம், மாத வருமானம் வாங்குவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் வாங்குவோம்னு இல்லாம அத்தனை வருமானத்தையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம செய்யக்கூடியது 50 USDT டொனேஷன் தான். சோ இதுல 2 பார்ட்டா பிரியுதுன்னு சொன்னோம். 2வது பார்ட் பாத்தீங்கன்னா 10 USDT. சோ ஆக்டிவ் போர்ட்ல மட்டும் இன்கம் இல்ல, பேசிவ் போர்ட்லயும் நான் இன்கம் கொடுக்க காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெடியா காத்துட்டு இருக்கு நம்மளோட 10 USDT. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி தான். இதுலயும் எத்தனை விதமான, ஏன்னா அது ஒரு 40 USD கொடுக்கக்கூடியது எச்சா இருந்துச்சு. சோ எப்படியோ நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் கூடுதலா வரும்னு நினைச்சிருப்போம். இது என்ன 10 USDT தானே, இதுல என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் யோசிப்போம். இதுல எத்தனை வரப்போகுதுன்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். என்னன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான், எல்லா இடத்துலயும் நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஹெல்ப் பண்றோம். இந்த 10 USDT உள்ள வந்ததையும் நம்ம வாங்கக்கூடிய வருமானம் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை மடங்குன்னு பாருங்க, 18,300 மடங்கு. யோசிச்சு பாருங்க, 18,300 யோசிக்கும் போதே நம்மளோட டோட்டல் பாத்தீங்கன்னா 1,83,270 USDT. INR இல்ல, இந்தியன் ருபீஸ் இல்ல, USDT. இதுல இருந்து பெருக்கல் 90 போட்டு பாருங்க எவ்வளவு வருமானம்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்காக உள்ள வந்தது 10 USDT.
சோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வருமானங்கள் காத்துட்டு இருக்கு. உள்ள என்டர் ஆகிற கண்டிஷன் இல்ல. அந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலோட ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு கண்டிஷன் இல்ல ஆக்டிவ் போர்ட்ல. அப்ப அதுக்கு மட்டும் இல்லாம மீதி அடுத்ததுக்கு ரெண்டு நபர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும் போது அத்தனை வருமானத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இங்க இத்தனை மடங்கா எடுக்கிறமே ஒரே ஒரு டைம் மட்டும்தானா, இது மட்டும்தானா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் பல விதமா இருக்கு வருமானங்கள். ஒட்டு மொத்தமா 7 போர்டு இருக்கு. ஒவ்வொரு போர்டும் பாத்தீங்க அப்படின்னா அதனோட வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ எங்கெங்கயோ கேள்விப்பட்டிருப்போம் சொர்க்கம்னா இப்படி இருக்கும், படத்துல காட்டும் போது உண்மையாலுமே சொர்க்கம் இப்படி இருக்குமான்னு பாத்துட்டு இருந்திருப்போம். ஆனா யாரையும் உணர்ந்திருக்க மாட்டோம். அப்படி உணர்வுபூர்வமா நம்ம பாக்கணுங்கிறதுக்காக இங்க வச்சிருக்கிற 7 போர்டும் 7 சொர்க்கத்தின் பெயரா இருக்கு. அப்ப என்னன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சு பாக்குறது என்னன்னா வாழ்நாள்ல இப்பவாது சொர்க்கம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமான்னு நினைப்போம். அப்படி பாக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்ணா பாக்கலாம். 2 விதமான மேட்ரிக்ஸ் தான் இங்க யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் 5 போர்டு பாத்தீங்கன்னா 3 லெவல் 2x2 மேட்ரிக்ஸ்லயும், கடைசி 2 இது பாத்தீங்கன்னா போர்டு பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல 2 லெவல்ல டிராவல் பண்ண போறோம். சோ 2x2 மேட்ரிக்ஸ்னாவே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கறதுக்காக இங்க வச்சிருக்கிற எத்தனை லெவலா இருந்தாலும் சரி ஸ்பீடி கிரிப்டோல எல்லாமே ஒரிஜினல் லெவல் தான். அப்படிங்கிறப்போ இன்னும் மிகப்பெரிய கூடுதல் சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். உலகத்திலேயே சொன்ன மாதிரி சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோல வரக்கூடிய பேமெண்ட் சிஸ்டம் தான். ஏன்னா சிங்கிள் என்ட்ரின்னு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, எத்தனை விதமான வாய்ப்புகள் இருந்தாலும் அத்தனை விதமான வாய்ப்பும் ஒரே இதுல சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டத்துல தான் டிராவல் பண்ணுதுன்னு நினைக்கும் போது அதுவே மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கலாம். ஏற்கனவே உதவி பெறுங்கிறத ஒண்ணு கையில எடுத்துட்டோம், அது உலக நாட்டுக்கும் கொண்டுட்டு போயிட்டோம். அதுவும் சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டத்துல கொண்டுட்டு போகும்போது எவ்வளவு சீக்கிரம் இருக்கும் அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கலாம். ஸ்பான்சர் இன்கம் இங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பான்சர் இன்கமும் இருக்கு. இங்க ஒரு வேலையும் நம்ம செய்யல, இருந்தாலும் ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. செஞ்ச வேலைக்கே லீவ் போட்டோம்னா ஆனா அடுத்த நாள் அந்த பணியை கூடுதலா செஞ்சு முடிச்சிருவோம். ஆனா அந்த அன்னைக்கு உண்டான வேலைக்கு உண்டான சம்பளத்தை நம்ம வாங்கி மாட்டோம், யாருமே வாங்கி இருக்க மாட்டோம். ஆனா அதுக்குண்டான வேலை நிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்த நாள் அதை சேர்த்து நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம். அப்ப இங்க அப்படி இல்ல, வேலையே இல்ல, ஆனா அதுக்குன்னு ஒரு இன்கம் வாங்குறது நம்ம இங்கேதான் இருக்கும். அப்ப 30,607 USDT நம்ம வாங்க போறோம். அது ஒரு டைம்னா பாத்தீங்கன்னா இல்லங்க, ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கறது அவங்க ஐடி ரீபர்த் ஆகும் போதும் நீங்க தான் ஸ்பான்சர் இன்கம் வாங்க போறீங்க. இது வரைக்கெல்லாம் ஒரு டைம் மட்டும்தான் ஸ்பான்சர் இன்கம் வாங்குற மாதிரியே கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அதுல ரீபர்த் ஐடியே இருக்காது. ஆனா ரீபர்த் ஐடி இருந்தாலும் அவங்க ஸ்பான்சர் இன்கம் ரிசீவ் பண்ண மாட்டோம். ஆனா இங்க எத்தனை ரீபர்த் ஐடி வந்தாலும் இந்த வாய்ப்பை கொண்டு போய் கொடுத்தது ஸ்பான்சர் தான். அப்ப ஸ்பான்சர் இன்கம் தான் அத்தனை ரீபர்த் ஐடிக்கும் ஸ்பான்சர் இன்கம் வாங்க போறாங்க. அப்படிங்கிறப்ப எத்தனை நபர்களுக்கு வாய்ப்பு நீங்களே பண்ணி பாருங்க. எங்க போகுதுன்னா ஆக்டிவ் போர்டுக்கு. சோ நம்ம ஆல்ரெடி ஆக்டிவ் போர்ட்லயே பார்த்தோம் 2 ஐடி ரீபர்த் ஆகுதுன்னு பார்த்தோம். ஐ மீன் 2 விதமான ஐடி ரீபர்த் ஆகுதுன்னு பார்த்தோம். பாசிவ் போர்ட்லயும் 5 ஐடி ரீபர்த் ஆகுது, ஆக்டிவ் போர்ட்லயும் 5 ஐடி ரீபர்த் ஆகுது. அதே மாதிரி இங்க இருந்து 7 ஐடி என்ன ஆகுது, ஆக்டிவ் போர்டுக்கு ரீபர்த் ஆகுது. அது மட்டும் இல்ல, போர்டுல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா ரீபர்த் ஆகக்கூடிய 16 ஐடியும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் டு ஃபர்ஸ்ட் போர்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதான் முதல் போர்டுல இனிமேல் தான் என்டர் ஆக போறோம். அந்த போர்டு தான் ஸ்கை போர்டு. ஒவ்வொரு டைமும் நம்ம சொன்னோம் வார வருமானமும் இந்த இடத்துல காத்துட்டு இருக்குன்னு, அதுதான் கிளப் இன்கம். இங்க பாத்தீங்கன்னா 721 USDT நமக்கு வார வருமானம் காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்னன்னா உள்ள வந்தது 10 USDT, 10 இல்ல 10க்கு கம்மியா எங்கேயாவது இந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தா எல்லாமே 10 மிகப்பெரிய மடங்களை தான் நம்ம வருமானத்தை பார்க்க போறோம். ரொம்ப சிறுசுன்னு நினைச்சோம், ஆனா அதனோட வெளிப்பாடு விஸ்வரூபமா வானளவு உயர்ந்து நிக்குது அதனோட வருமானம். ராயல்டி பாத்தீங்க அப்படின்னா அப்படி எது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னா 1,83,100 USDT. சோ இத்தனையுமே யோசிச்சு பாருங்க, 10 USDTல வந்தோம், எல்லாம் பாருங்க ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல USDTயாவே வருமானம் இருக்கு. இதுல எல்லாத்துலயும் 10% கூட நீங்க யோசிச்சு கால்குலேட் பண்ணுங்களேன், எத்தனை வருமானம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்ப ஒரே ஒரு 10 USDTக்கு 10 பாயிண்ட் அதனோட வருமானத்தை நம்ம சொல்லி இருக்கோம்னா சாதாரண விஷயம் இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல. அப்ப நெக்ஸ்ட் உள்ள என்டர் ஆகிற ஸ்கை போர்ட்ல நான் ஃபர்ஸ்ட் போர்ட் மட்டும் மேட்ரிக்ஸோட சொல்றேன், மீதி எல்லாமே பட்ஜெட்டுக்கு டிராவல் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும்போது நம்ம கையில இருக்கிறது 10 USDT. ரொம்ப சாதாரண விஷயம் 10 USDTங்கிறது. ஆனா அது எந்த அளவுக்கு வேலையை செய்யுதுன்னு இந்த இடத்துல பாக்கலாம். 2x2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல்ல இருக்கு.
ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்டிடி 2 பேர்த்துக்கிட்ட இருந்து வாங்கும்போது 2 USDT. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பர்சன் கொடுத்தாலும் வாங்கிக்கும், இன்னொரு பர்சன் வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணிக்கும். 2 பேர் வந்தா தான் ஒரு யூஎஸ்டிடி வாங்கணும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, 4 பேர்த்துக்கிட்ட இருந்து 2 USDT ஒட்டு மொத்தமா 8 USDT ரிசீவ் பண்ணும். 3வது லெவல்ல பாத்தீங்கன்னா 8 பேர்த்துக்கிட்ட இருந்து 7 USDT ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கும்போது 56 USDT. அப்ப உள்ள என்டர் ஆகும்போது 10 USDTக்குள்ள என்டர் ஆனோம், உள்ள வந்ததையும் வெளியில போகும்போது நம்ம கையில 66 USDT இருக்கு. அப்ப என்னன்னா 66 USDT வந்துருச்சு. அவங்கவுங்களுக்கு நம்ம கையில ஒரு வருமானம் வந்துருச்சுன்னா யாருக்கெல்லாம் அதை பிரிச்சு கொடுக்கணும்னு ஏற்கனவே பட்ஜெட்டை போட்டு வச்சிருப்போம், அது பிரகாரம் என்ன பண்ணிருவோம், எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். மீதி இருக்கிறத என்ன பண்ணுவோம்னா அடுத்த கட்ட வேலைக்காக சேவ் பண்ணி வைப்போம். இங்கேயும் அதே மாதிரிதான், யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நம்ம அடுத்த போர்டு கொண்டு போக போறோம். அது அடுத்த போர்டு கொண்டு போகணுமான்னு கண்டிஷன் கிடையாது. ஆனா கொண்டுட்டு போனாதான் நம்ம பொருளாதார சுதந்திரத்தை சீக்கிரம் பெறணும்னு அத்தனை பேருமே நினைச்சிருப்போம். அது மாதிரி இந்த இடத்துல நம்ம டிராவல் பண்ண போறோம். பட்ஜெட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா 10 USDT உள்ள கொடுத்தது 10 USDT, ப்ராஃபிட் 10 USDT வந்ததையுமே எடுக்கிற மாதிரி இருக்கு ப்ராஃபிட். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளப் இன்கம்க்கு 7 USDT, ஸ்பான்சருக்கு 7 USDT, போர்டு ரீபர்த்துக்கு 10 USDT. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துலயும் போர்டு ரீபர்த் ஆகுது 10 USDT. அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருக்கிற 66 USDTல 32 USDT பேலன்ஸ் இருக்கு. சிஸ்டர் சொல்லுது, இதோட நீங்க இந்த வித்ட்ரா பண்ணி 32 USDT யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்ல இதை வச்சுட்டு அடுத்த போர்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். கம்பல்சரி அத்தனை பேர் எங்க தான் போறோம், அடுத்த போர்டுக்கு தான் போறோம். அடுத்த போர்டு உள்ள என்டர் ஆகும்போது 32 USDTயோட என்டர் ஆகுறது ஈடன் போர்டு. அப்ப அடுத்த சொர்க்கத்துக்கு ரெடி ஆயிட்டோம். அந்த சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா 32 USDT கொடுத்தோம், 220 USDT ரிசீவ் பண்ணோம். இங்கேயும் அதே மாதிரி 3 லெவல் 2x2 மேட்ரிக்ஸ். அப்ப 220 USDT கையில இருக்கு. அப்ப ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்ததை விட கூடுதலா இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஹெல்பிங் ஐடி உள்ள வந்திப்போம். அப்போ ப்ராஃபிட் 50 USDT, ஹெல்ப் ஐடி 16 USDT. அப்ப ஹெல்பிங் ஐடி அதனோட வேலையை செய்ய ஆரம்பிக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, போர்டு ரீபர்த் ஆகுது 10 USDT. அது மட்டும் இல்ல, கிளப் இன்கம்க்கு 24, ஸ்பான்சருக்கு 20, மீதி இருக்கிற பேலன்ஸ் 100 USDT கேரி ஓவர் ஆகணுமா, அடுத்த வேலைக்கு போகணுமா, இல்ல இதோட இதே போதும் எனக்கு 100 USDTயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்ட்ரா பண்றோமான்னு சிஸ்டம் கேட்கும். இல்ல நான் அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றேன்னு சொல்லிட்டு பாரடைஸ் போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். பாரடைஸ் போர்டுக்குள்ள வரும்போது 100 USDTல வருவேன், 752 USDT என் கையில இருக்கு. அப்ப உள்ள போக 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 அடுத்தடுத்த படியை ஏறும்போது நம்ம சீக்கிரமா மேல வந்துருவோம் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி நம்மளோட கையில ப்ராஃபிட் வந்து சேர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதிகமான USDT கையில ஆட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா பிரிச்சு கொடுக்கறது யாருக்கு கொடுக்கறோமோ கூடுதலா சேர்த்தி குடிச்சிட்டு வரோம். அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு மட்டுமே 110 USDT கொடுக்குறோம். ஹெல்பிங் ஐடி 32 USDT ஆகும், போர்டு ரீபர்த் ஐடிக்கு 20 USDT. ஆல்ரெடி போர்டுனாவே 10 USDT. அப்ப இந்த இடத்துல 2 ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவ் ரீபர்த்துக்கு பாத்தீங்கன்னா 40 USDT. அப்போ ஆக்டிவ் போர்டுல ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா 30 USDT, கிளப்புக்கு 20 USDT. என் கையில பேலன்ஸா இருக்கிறது 50 USDT. சோ இந்த 500 USDT என் கையில இருக்கு. இதுவே போதுமா, இல்ல நெக்ஸ்ட் போர்டுக்கு டிராவல் பண்றீங்களான்னு கேட்கும். எனக்கு இது பத்தாது, நான் நெக்ஸ்ட் போர்டுக்கு என்ன பண்றேன், டிராவல் பண்றேன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை தேவை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கலாம். ஆனா கடைசி போர்டு வரைக்கும் போகும்போது பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கறத ஒன்ன டச் பண்ணிட்டு தான் நம்ம வருவோம். அப்ப என்னன்னா அத்தனை பேரும் தேடலும் ஓடலும் எல்லாம் எதுக்காகன்னா இதுக்காக தான். அப்ப இங்க சீக்கிரமா அது நான் ஒர்க்கிங்ல கிடைக்கும் போது யாரு நம்ம என்ன பண்ண போறோம், வித்ட்ரா பண்ண போறோம். அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் பார்ப்போம். இந்த இடத்துல ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆகிறோம் 500 USDTயோட. சோ 3x3 இங்க பாத்தீங்கன்னா 3 லெவல் 2x2 மேட்ரிக்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. கையில பாத்தீங்கன்னா 500 USDTல என்டர் ஆனோம், 3780 USDT கையில இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தாராள மனசோட அள்ளி வாரி வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் இருக்கும். ப்ராஃபிட் பாருங்க 520 USDT உள்ள என்டர் ஆனதே 500 USDTல தான் என்டர் ஆனோம். ஆனா ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 520 USDT, ஹெல்பிங் ஐடி 50 USDT. அது மட்டும் இல்லாம ரீபர்த் ஆகக்கூடிய 2 போர்டு ஐடி ரீபர்த் ஆகுது. ஏன்னா 20 USDTன்னு சொல்லியாச்சு. ஒரு போர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா
10 USDT தேவைப்படுது. அப்ப 20 USDT நம்ம பட்ஜெட்டா போடும்போது 2 போர்டு ஐடி ரீபர்த் ஆகுது. அது மட்டும் இல்ல 40 USDT ஆக்டிவ் போர்டுக்கு ரீபர்த் ஆகுது. அப்ப ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 50. சோ நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஸ்பான்சருன்னா நம்மளோட கீழே இருக்கிற நபர்கள், இன்ட்ரோடியூஸ் பண்ண நபர்கள் ஒவ்வொரு போர்டுக்கும் அவங்க டிராவல் பண்ணும்போது நம்ம ஸ்பான்சர் இன்கமா ரிசீவ் பண்ணுவோம். அப்ப நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண நபர்களும் இந்த போர்டுல டிராவல் பண்ணும்போது நீங்களும் ஸ்பான்சர் இன்கமா ரிசீவ் பண்ணுவீங்க. அப்போ ஒவ்வொரு போர்டும் எடுங்க, ஜியான் போர்டுன்னு டைட்டில் போடுங்க, ஸ்பான்சர் இன்கமா போட்டு பாருங்க. 50 USDT 50 × 90 போடுங்க. இதே 30 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்களா போட்டு பாருங்க. 50 × 90 போடாம ஃபர்ஸ்ட் 50 × 30 போடுங்க. 30 பேர்த்துக்கு உண்டான எத்தனை USDT ஸ்பான்சர் இன்கமா வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருக்கல் 90 போட்டு பாருங்க. உங்களோட ஸ்பான்சர் இன்கம் ஜியான் போர்டுக்கு ஒரு டிராவல் பண்ணும்போது வரும், எவ்வளவு வரும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ப்ராஃபிட் எவ்வளவு வாங்க போறீங்க INRல அப்படிங்கறது தெரியும். அப்ப என்னன்னா எல்லா இடத்துலயும் நினைச்சு பாருங்க, இது எல்லாமே கையில பட்ஜெட்டா இல்லாம டோட்டலா ரிசீவ் பண்ணக்கூடிய USDTயாவே ஒவ்வொரு போர்டுக்கும் வச்சுட்டு கடைசி போர்டுல ப்ராஃபிட், ஹெல்பிங் ஐடி, ரீபர்த் ஐடி, ஸ்பான்சர் கிளப் அப்படின்னு வச்சா எப்படி இருக்கும்? எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? எங்கேயுமே இன்கம் இல்லையே, எத்தனை போர்டு வர வரைக்கும் எதுவுமே இல்லாம இப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்களேன்னு எல்லாரும் யோசிப்போம். ஆனா இங்க அடுத்தடுத்த போர்டுக்கு ட்ரையலான்னு இருக்கிறது நம்மளோட PPS PD கிரிப்டோ சிஸ்டத்துலதான். அதையும் இந்த இடத்துல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஆயிருக்கிற 3000 USDTய நம்ம என்ன பண்றோம்னா அடுத்த போர்டான 5வது போர்டுக்குள்ள குளோரி போர்டுக்குள்ள என்டர் ஆகுறோம். அப்ப உள்ள என்டர் ஆகும் போது 3000 USDT நம்ம கையில இருக்கிறது 21,800 USDT கையில இருக்கு. அப்ப பாருங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு உள்ள என்டர் ஆகும்போது 3000 USDTல என்டர் ஆனோம், அதே ப்ராஃபிட் இந்த இடத்துல எடுக்கிறோம் 3000 USDT. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ப்ராஃபிட்னு எழுதிக்கங்க, எத்தனைன்னு வருதுன்னு × 90 போட்டு பாருங்க. ஒவ்வொரு போர்டுக்கும் நீங்க எழுதிட்டே வாங்க, கடைசியில என்ன டோட்டல் வருதுங்கிறத நீங்களே போட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஹெல்பிங் ஐடி 200 USDT, 5 போர்டு 50 USDT ரீபர்த்துக்கு வருது. அப்ப என்னன்னா போர்டு ரீபர்த்துக்கு வரும்போது 5 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. அது மட்டும் இல்ல, பேசிவ் போர்டு பாத்தீங்க அப்படின்னா பேசிவ் போர்டு 5 ஐடி ரீபர்த் ஆகுது. ஆக்டிவ் போர்டு பாத்தீங்கன்னா 80 USDT கொடுக்குறோம் இந்த இடத்துல. ஆல்ரெடி ஆக்டிவ் போர்டு ஒரு ஐடிக்கு நம்ம 40 USDT, அப்ப 2 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சர் வருமானமா 200 USDT. நினைச்சு பாருங்க, நம்ம இணைச்சு விட்டவங்க ஒரு 10 நபர்கள் குளோரி போர்டுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 10 × 200 போட்டு பாருங்க எத்தனை USDT வரும்னு. அதுல இருந்து பெருக்கல் 90 போட்டு பாருங்க INR நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்ணுவோம்னு. அதுக்கு என்ன வேலையை செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதையும் யோசிச்சு பாருங்க. அப்ப இது 10 பேர் 100 பேர் இல்ல, 1000 பேரையும் தாண்டி இந்த வாய்ப்பை கொண்டுட்டு போவோம். நெக்ஸ்ட் பாருங்க, கிளப் இன்கம்க்கு 270 USDT. அப்ப ஆல்ரெடி நம்ம ரிசீவ் பண்ணது போகும், பேலன்ஸ் நம்ம கையில இருக்கிறது 18,000 USDT. சிஸ்டம் எப்பவும் கேட்கும் 18,000 USDT எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க போறீங்களா இல்ல அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றீங்களான்னு. கம்பல்சரி அடுத்த போர்டுக்கு நான் டிராவல் பண்றேன்னு சொல்லிட்டு நிர்வாணா போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். எகேன் நான் சொன்னேன், லாஸ்ட் 2 போர்டு பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல இருக்கும், 2 லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 நபர்கள் இருந்து நம்மளுக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது ஒருத்தர் இருந்து 500 USDT, ஒட்டு மொத்தமா 2 பேர்கிட்ட இருந்து 1000 USDT ரிசீவ் பண்ணுவோம். 2வது லெவல்ல 4 நபர்கள் வருவாங்க, 17,500 ஒரு நபர்கிட்ட இருந்து. அப்ப 4 நபர்கள்கிட்ட வாங்கும்போது 70,000 USDT ரிசீவ் பண்ணுவோம். ஒட்டு மொத்தமா 71,000 USDT நம்ம கையில இருக்கு. அப்ப இத நம்ம பட்ஜெட்டா போடும்போது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் 10,000 USDT. 10,000 × 90 போட்டு பாருங்க, இந்த பட்ஜெட்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது ரிசீவ் பண்ணக்கூடிய ப்ராஃபிட். அப்ப ஹெல்பிங் ஐடி 330 USDT, அதுக்கப்புறம் 50 USDT ஆக்டிவ் போர்டு ரீபர்த் ஆகுது. அப்ப இந்த இடத்துல 5 ஐடி ரீபர்த் ஆகுது. சோ இந்த ரீபர்த் அப்படிங்கிறது 2 விதமா நம்மளோட வருமானத்தையும் கூட்டுது, நம்மளாட்டவே டிராவல் பண்ணி பொருளாதார சுதந்திரம் பெறணும்னு நினைச்சவங்களுக்கும் சீக்கிரமா பெறணுங்கிறதுக்காக பூஸ்ட் அப்பாவும் ரீபர்த் ஐடி இருக்கு. அப்ப என்னன்னா நம்மள மட்டும் சிஸ்டம் பார்க்கல, நம்மள நம்பி வந்த அத்தனை பேர்த்தையும் பார்க்கணும் அப்படிங்கறத இந்த ரீபர்த் ஐடியோட நோக்கம். அத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கும் நம்ம யாரும் போடல, அதுவும் இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ 5 போர்டு ரீபர்த் ஆகுது, எகேன் நீங்க 50 USDT கொடுக்கணுமா,
2 போர்டு ரீபர்த் ஆகுது, ஆக்டிவ் போர்டு கொடுக்கணுமா? இல்ல, எதுவுமே இல்ல. ஒரே ஒரு டைம் 50 USDT கொடுக்குறோம். வர்ற வருமானத்துல இருந்தே சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்காக ரீபர்த் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை எல்லாரும் அடையணும்னு சொல்லிட்டு ரீபர்த் தேடி வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டு ரீபர்த் இந்த இடத்துல 120 USDT. அப்ப என்னன்னா 3 ஐடி ரீபர்த் ஆக போகுது. ஏன்னா ஒரு ஐடிக்கு 40 USDT, அப்ப 3 ஐடி ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 300 USDT, கிளப்புக்கு 300 USDT. பேலன்ஸா இருக்கிறது 59,900 USDT கையில இருக்கு. கடைசி சொர்க்கத்துக்குள்ள என்டர் ஆகிறோம். அதனோட பேர் பாத்தீங்கன்னா ஹேவன் போர்டு. சோ ஹேவன் போர்டுல பாத்தீங்கன்னா அகைன் சொன்ன மாதிரி 2 லெவல் தான், 2x2 மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்மளுக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து தலா 5000 USDT, டோட்டலா 10,000 USDT ரிசீவ் பண்ணுவோம். 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா USDT ஒருத்தர் 2,19,600 USDT. முதல் சிங்கிள் டிஜிட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் டபுள் டிஜிட் வந்துச்சு, அதுக்கப்புறம் 3, 4, 5 அந்த மாதிரி என்ஐட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ 6வது டிஜிட் வந்துட்டோம். 6வது டிஜிட் சாதாரணமா INRல இல்ல, USDTல. பெருக்கல் 90 போட்டீங்கன்னா தெரியும் இந்தியன் ருபீஸ்ல எத்தனை டிஜிட் வரும்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா நம்ம கையில வந்தது உள்ள கொண்டு வரும்போது 59,900 USDTல வந்தோம். 2,29,600 USDT என் கையில இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசி கட்டமா நம்ம கையில இது இருக்குன்னு நினைப்போம். இது மட்டும் இல்ல, நம்ம மட்டும்தான் இந்த இடத்துல இப்ப வந்து நிக்கிறோம். நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர்ற ரீபர்த் ஐடியும் இதே வருமானத்தை வாங்கறதுக்கு காத்துட்டு இருக்குங்கிறதே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா வந்ததை என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஞாபகத்துல வச்சிருந்தோமோ அவங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்துருவோம். அப்படி கொடுக்க போறதா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல ப்ராஃபிட். எல்லாரும் ஓடுறது எத்தனை விதமான ரீபர்த் ஐடி, எத்தனை ஐடி வந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை என்ன, கொஞ்சமாவது ப்ராஃபிட்ட பார்த்தோம்னா மன திருப்தி அடையும். அப்படி இருக்கும்போது எத்தனை ப்ராஃபிட் இந்த இடத்துல பாக்குறோம்னு பாருங்க. 1,69,600 USDT மட்டுமே ப்ராஃபிட். எல்லா போர்டுக்கும் சேர்ந்து இல்லைங்க, ஹேவன் போர்டுல மட்டுமே இந்த ப்ராஃபிட்ல வந்து நிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, பெருக்கல் 90 போட்டு பாருங்க INRல எவ்வளவு அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹெல்பிங் ஐடி 30,000 USDT ஹெல்பிங் ஐடிக்கு வருது. ஸ்பான்சருக்கு 30,000 USDT. அப்ப 30,000 × 90 போட்டு பாருங்க. ஒருத்தர் நம்மளுக்கு கீழே வந்த நபர், நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண நபர் ஹேவன் போர்டு டிராவல் பண்ணிட்டாருன்னா, ஹேவன் போர்டு ரீச் பண்ணிட்டாருன்னா அவர் மூலமா இந்த போர்டுல மட்டுமே நம்ம வாங்கக்கூடிய வருமானம் 30,000 USDT. நம்ம இணைச்சு விட்டவங்க மேக்சிமம் ஒட்டுக்கா இப்ப எல்லாருமே ராயல் கிளப்க்கு எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப 10 பேர் 12 பேர் ஒட்டுக்கா ஹேவன் போர்டுக்கு வந்து சேருவாங்க. அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க வருமானம். இதுல ஸ்பான்சர்ல மட்டுமே. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிதான் இல்ல, எப்படி வேணாலும் நம்மளுக்கு எத்தனை விதமான வழிகள்லயும் வரக்கூடியது வருமானம். அது ப்ராஃபிட்னு பேர் போட்டு வருது, ஒரு சில டைம் ஸ்பான்சர்னு போட்டு வருது, ஒரு சில டைம் ரீபர்த்னு போட்டு வருது, ஒரு சில டைம் கிளப்னு போட்டு வருது. அப்ப என்னன்னா வரக்கூடிய வருமானம் அத்தனையுமே நமக்கு தான், ஆனா பேர் மட்டும்தான் வித்தியாசமா உள்ள வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனை விதமான வருமானம் இருக்கு. இதுக்கு நம்ம உள்ள கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு 5,000 மதிப்புள்ள 50 USDT மட்டும்தான். இத்தனை 5,000 கொடுத்துட்டு இத்தனை மாதிரி இவ்வளவு வருமானங்கள் நம்ம பெறதுக்கு எங்கேயாவது வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்க. அது இல்லாம இதுல எந்த வேலையும் செய்யாம சோ நல்ல விஷயத்த 2 பேர்த்துக்கு மட்டும் வாய்ப்பை கொடுக்கலான்னு முடிவு பண்ணி உள்ள வந்தோம். வர வர நம்மளுக்கு கண்ணு கெட்டின தூரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த மாதிரி முடிவு பண்ணி உள்ள வரும்போது 12 நபர்கள் நம்மளோட நேரடி இணைப்புல ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்ணும்போது நம்ம ராயல் கிளப் அப்படிங்கிற கிளப்புக்குள்ள என்டர் ஆகுறோம். பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட் கட்டாக எப்பவுமே சனிக்கிழமை வார வருமானம் எல்லா பக்கம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா வார வருமானம் சனிக்கிழமை வாங்க போறோம். அப்ப 12 நபர்களை கொடுத்துட்டோம், ராயல் கிளப்புக்கு வெயிட் பண்றோம் அப்படின்னா அந்த வாரத்துல நடக்கக்கூடிய கிளப்ல எவ்வளவு இன்கம் இருக்கோ அதுல இருந்து 20% எடுத்து அந்த வாரத்துல எத்தனை நபர்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோமோ அதை டிவைட் பண்ணி என்ன பண்ண போறோம், வார வருமானம் வாங்க போறோம். யோசிச்சு பாருங்க, இந்த வார வருமானத்துல பிக்ஸ்டா வாங்க போறோமா இல்ல வரக்கூடிய வருமானத்துல இருந்து கால்குலேட் பண்ண போறோமா அப்படிங்கறது இன்னும் போக போக நம்மளோட மீட்டிங்ல நம்மளுக்கு தெரிய வரும். எப்படி இருந்தாலும் வார வருமானம் அப்படிங்கறது உறுதி. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு வருமானத்துக்காக. ஆனா இங்க ஏற்கனவே 5-6 வருமானம் கொடுக்கப்பட்டு இருக்கு.
அது மட்டும் இல்லாம கூடுதல் வருமானமா கிளப் இன்கம் வருது. அப்ப என்னன்னா இது எதுக்கு இதுதான் சொல்லிட்டு நம்மளே இனி பட்ஜெட் போடுற அளவுக்கு ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் இல்ல 12 நபர்களோட நிக்கலாமா அப்படின்னா கிடையாது. அதுக்கடுத்த வாய்ப்பும் நம்ம தான் நம்ம கண்ணு கெட்டின தூரத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்ல போகணும்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. இன்னும் கூடுதலா புதிய நபர்களுக்கு 25 நபர்கள் ஸ்பீடி கிரிப்டோ வாய்ப்பு கொடுக்கும் போது ஹானஸ்டி கிளப்புக்குள்ள என்ட்ராகிறோம். இதுல பாத்தீங்கன்னா 30% அந்த இன்கம்ல இருந்து 30% எத்தனை நபர்கள் ஹானஸ்டி கிளப் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு டிவைட் பண்ணி வார வருமானம் வாங்க போறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் புதிய நபர்கள் 50 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் போது சேலஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளப்புக்கு நேம பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பா இருக்கு. சேலஞ்சர்ஸ் கிளப்குள்ள என்டர் ஆகிறோம். இதுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய கிளப் இன்கம்ல இருந்து 40% எடுத்து அதை எத்தனை நபர்கள் சேலஞ்சர்ஸ் கிளப்ப கம்ப்ளீட் பண்றாங்களோ அதை டிவைட் பண்ணி நம்ம வாங்க போறோம். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பாருங்க, ராயல்டி வருமானம் 10% ரிசீவ் பண்ண போறோம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நேரடி இணைப்புல எத்தனை நபர்கள் வந்தாலும் குறைஞ்சபட்சம் 2 நபர்கள் சேலஞ்சர்ஸ் கிளப்ப ரிசீவ் பண்ணாவே நம்ம ராயல்டிக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஐடி எந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் டைரக்டா ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆகுது. ஜியான் போர்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4வது போர்டுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய 500 USDT சிஸ்டமே கொடுத்து நம்மள என்ன பண்ணுது, ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆக வைக்குது. யோசிச்சு பாருங்க, எங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஜம்ப் பண்ணி என்ன பண்ண போறோம், ஜியான் போர்டுக்குள்ள வர போறோம். அப்ப என்னன்னா மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பை இத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நபர்களுக்கு சொல்லும் போது இந்த இடத்துல இருந்து நம்ம ஜம்ப் ஆகி 4வது போர்டான ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். அப்ப அத்தனை பேரும் 12 இல்லாம 25 இல்லாம 50 இல்லாம 100 இல்லாம 1000 இல்லாம கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையா இந்த இடத்துல இருக்கு. அது அத்தனை பேரும் உணர்ந்து செயல்படணும். நான் இதுக்கு முன்னாடி பிரிச்சு சொல்லிட்டு இருந்தோம், ஒவ்வொரு போர்ட்லயும் இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வருமானத்தை இந்த ஒரே ஒரு ஸ்லைட்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். நீங்க இந்த இடத்துல தனித்தனியா கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்ல ஒட்டு மொத்தமா டோட்டல் போட்டு ஐஎன்ஆரா கால்குலேட் பண்ணா சரி, எப்படி உங்களுக்கு சௌரியமோ தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ப்ராஃபிட்ல மட்டும் 7 போர்டையும் சேர்த்தி நான் ரிசீவ் பண்ணக்கூடியது 1,83,270. யோசிச்சு பாருங்க, ப்ராஃபிட் ஒரே ஒரு ஐடிக்கு மட்டுமே இத்தனை USDT. அப்ப நீங்க பெருக்கால் 90 போட்டு பாருங்க எத்தனை இன்கம் வரும்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சிம்பிளாவே கால்குலேட் பண்ணுங்க. 30 வயசுல இருக்கிறவங்களும் உள்ள இருக்கலாம், 20 வயசுக்காரங்களும் நம்ம ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்ணலாம். மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் வாங்கலாம். வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் செலவு போக 10 லட்சம் வைங்க. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 வருஷம் நம்ம என்ன பண்ணணும், சம்பாரிச்சு வாங்கணும். அதுக்குள்ள நம்ம அந்த 10 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் வருதா, இல்ல வேலை இல்லன்னு திரும்பி வர்றோமா, இல்ல டிக்ரிமெண்ட்ல டிராவல் பண்ண போறோமா, 1 லட்சத்துல இருந்து 50,000 வரப்போகுதாங்கிறது எதுவுமே தெரியாது. எத்தனை செலவு வரும்னு தெரியாது. ஆனா அத்தனையும் டாலரேட் பண்ணி 10 வருஷம் நம்ம செய்யக்கூடிய வேலையில வரக்கூடிய வருமானம் இந்த இடத்துல கிடைக்குது. அது 2 வருஷம் 3 வருஷத்துல நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குங்கிறத பாருங்க. இது ஒரு ஐடிக்கு மட்டும். நம்மளுக்குன்னு ரீபர்த் இருக்கு. அந்த ரீபர்த் ஐடியும் இதுல இருந்து 1 USDT கூட குறையாம வாங்க போகுதுங்கிறப்ப அத்தனை USDTயும் நீங்க எல்லாத்தோட ப்ராஃபிட்டும் எத்தனை ரீபர்த் ஆக போகுதோ அத்தனையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கறது எவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். அப்ப என்னன்னா ஆயுசுக்கும் குடும்பமே நம்ம வேலை செஞ்சாலும் இந்த வருமானத்தை பார்க்க முடியாது. அத்தனை வருமானம் கிடைக்கணும்னு நீங்க மைண்ட்ல செய்யும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து 10% கால்குலேட் பண்ணுங்க, இல்ல 20% கால்குலேட் பண்ணுங்க. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா தெரியும். ஆனா வரப்போறது முழுசாதான் வரும். இருந்தாலும் எடுத்ததே அவ்வளவு பிரமிப்பா இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, திடீர்னு இவ்வளவு சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதிகபட்சம் 100ல 1000 லட்சத்துலதான் கேள்விப்பட்டிருப்போம். அதை தாண்டி போகும்போது பிரமிப்பா இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா கண்டிப்பா நம்ம வாங்கத்தான் போறோம். அப்ப வாங்கும்போது அட இததான் அப்ப சொன்னாங்களோ அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா மனசு திரும்பி பார்க்கும். அப்படி பார்க்கும்போது அத்தனை நபர்களும் ஸ்பீடி கிரிப்டோல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அது மட்டும் இல்ல, நம்ம அறிமுக வருமானமா ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும் ஸ்பான்சர் இன்கம் 30,607 USDT வரும். நம்ம தான் அத்தனை பேரும் ராயல் கிளப்புக்கு எலிஜிபிலிட்டி ஆகிற இல்லாம 100 200ன்னு போக போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இன்கமும் போட்டி போட்டு வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளே ரீபர்த் ஆகிறதுக்கும் ஒவ்வொரு போர்டுலயும் ரெடி ஆகி காத்துட்டு இருக்கோம். ஆக்டிவ் போர்டுல 7 ரீபர்த், பேசிவ் போர்டுல பாத்தீங்கன்னா 16 ரீபர்த்.
அப்ப ஒவ்வொரு ரீபர்த்துக்குமே நம்மளால கால்குலேட் பண்ணி இது பிரமிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டோம். ரீபர்த் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ஆகும் நம்ம அதுல இருந்து வர்றது. அப்படி கொட்டி கிடக்கு நம்மளோட ஸ்பீட் கிரிப்டோல. நாளைக்கெல்லாம் ஒரு 1 மணி நேரம் இருக்கும். பாத்தீங்க அப்படி முழுசா எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதார சுதந்திரம் சீக்கிரத்துல கிடைக்கும். அதுவும் நம்ம ஸ்பீடி கிரிப்டோல இருந்தாலே போதும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்ல, வார வருமானம் சொன்னோம் 7 போர்ட்லயும் சேர்ந்து 720 USDT. அப்ப என்னன்னா வருமானம் அப்படிங்கறத பல விதத்துல நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்து வர்றது நம்மளுக்காகத்தான். அப்ப இது அத்தனையும் முழு மனசோட உணர்ந்து அத்தனை பேரும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். உள்ள வருவதற்கு எந்த கண்டிஷனும் இல்ல. அழகா அத்தனை பேரும் உள்ள வரலாம். ரிசீவ் பண்றதுக்கு 2 நபர்கள் குறைஞ்சபட்ச வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. நம்ம அதை மட்டும் எடுத்துக்காம அதிகபட்ச வாய்ப்பா எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு கொடுத்து அவங்களும் பொருளாதார சுதந்திரம் அடைய நம்மளும் ஒரு வாய்ப்பா. ஏன்னா வாழ்க்கையில பிறந்துட்டோம், ஏதோ ஒன்ன சாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி உணரக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடியல் அப்படிங்கிறது டெய்லியும் வந்துகிட்டு இருக்கு. அந்த விடியல் நம்மளுக்கான நம்மளோட பொருளாதார சுதந்திரம் தேடலுக்கான விடியலா இன்னைக்கு அத்தனை நபர்களுக்கும் அமையட்டுன்னு சொல்லிட்டு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி மேடம். ரூபாய் எடுத்து இதுல எத்தனை வருமானம் இருக்கு, அதை எப்படி அடைவது அப்படின்னு வழிமுறைகளையும் நம்மளுக்கு கூறி 7 சொர்க்கத்துக்கும் நம்மளை அழைத்து சென்று சுற்றி காமிச்சிருக்காங்க. நம்மளோட பொருளாதாரம் தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லிதான் நாம இந்த இணைய வழி கூட்டத்துல இணைஞ்சிருக்கோம். இதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க சகோதரி உஷாராணி. அவங்களுக்கு எனது சார்பாகவும் நமது இணைய வழியில் இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதார தன்னிறைவு அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சு நாம இதுல இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா முதல்ல நாம செய்ய வேண்டியது இந்த திட்டத்துல நாம இணையணும். இந்த திட்டத்துல இணையறதுக்கு 50,000 ரூபாய்க்கு இணையான 52 USDTயும் 1 PNBயும் நமக்கு தேவையா இருக்கு. அதோட சேஃபால் வேலெட்டை நம்ம டவுன்லோட் செஞ்சு அந்த 12 கீவேர்டையும் பாதுகாப்பா வச்சுக்கணும். 12 கீவேர்டோட மட்டுமல்லாம அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துற அந்த 6 டிஜிட் பாஸ்வேர்டையும் நம்ம பாதுகாப்பாவும் நினைவுலையும் வச்சுக்க வேண்டி இருக்கு. இதெல்லாம் செஞ்சு நம்ம இணையும் போது இந்த 7 சொர்க்கங்களையும் அனுபவிக்கிறதுக்கான முதற் படிக்கட்டா இது அமையும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இத நாம அனைவரும் செய்யணும். ஏற்கனவே நாம இணைந்தவர்கள் இந்த புரிதலை நம்மளோட அணிக்கு கடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய தினத்தை இந்த திட்ட விளக்கத்தை மிகவும் அருமையா எல்லோருக்கும் புரிகிற வகையில எடுத்து சொன்ன நமது உஷாராணி மேடம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இன்று மாலை நடைபெற இருக்கிற இணையவழி கூட்டத்திற்கு அனைவரும் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 318 பேர்கிட்ட இருந்தோம். இவங்க அனைவருமே ஒரு 3 நபர்களை மட்டும் நம்ம ரெஃபர் செஞ்சா கூட இணையவழி கூட்டத்துல 1000 நபர்களை நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருத்தரும் 3 பேரை இணைய வைக்கிறது அப்படின்றது மிகவும் எளிதான வேலையா நான் கருதுறேன். இதை அனைவரும் செய்யணும். செஞ்சோம் அப்படின்னா இன்றைய தினம் மிகச் சிறப்பான தினமா அமையும். மகளிர் சிறப்பு தினமாவும் இன்னைக்கு இருக்கிறதுனால மகளிர் இதுல சிறப்பு கவனம் எடுத்து தங்களோட பணியை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இன்றைய நிலை நமக்கு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் பிபிஏ குடும்பத்தில் நாம் இணைந்த பிறகு இனி நம் வாழ்க்கை சொர்க்கமாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். Thank you friends.
நேற்று ஒரு நாள் உங்களோட அந்த ஜூம்ல தொடர்புல இல்லாதது எனக்கே ஒரு ஒரு ஃபீலிங்கா இருக்குது. இன்னைக்கு எந்த விதமான விஷயங்களும் இல்ல, இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசி ஆகணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். பிபிஏ ஸ்பீட் கேஸ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். ஒரு நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஸோட குடும்பம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கும். இந்த ஆலமரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து தங்கும். சில பறவைகள் பறந்து போயிடும், சில பறவைகள் அங்கேயே கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கும். இங்க இருக்கிற 297 பேரும் நாமெல்லாம் இங்கேயே இருக்க போறோம். ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, சங்கர் சார் சொல்ற மாதிரி நீங்க எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் மேல எங்க மேல நம்பிக்கை வச்சீங்களோ அதுக்கு கைமாறு பண்ணணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க சொன்ன 1000 நபர்கள் இந்த ஜூம்ல வருவாங்க. சங்கர் சார் வந்து சில அப்டேட்டோட வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. என்ன காரணம்னா, இப்ப பாக்யராஜ் சார் பேசுறதுக்குள்ள உங்களால முடிந்தா உங்க டீம்ல உள்ளவங்கள ஒரு 10-20 பேரை கால் பண்ணி வர சொல்லுங்க. இல்ல சங்கர் சார் ஒரு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி சார், நன்றி. தொடர்ந்து பொருளாதார சுதந்திர வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திரு சங்கர் சார் அவர்களை அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ ஜிகே சார். பாக்யராஜ் சார் ஏதாவது பேசணும்னா பேசட்டும் சார். நான் அவர் பேசி முடிச்ச பிறகு நான் சொல்லிடுறேன் சார். சார் வணக்கம் சார். ஒரு 2 மினிட்ஸ். இந்த புது ஐடி போடுறதுல வந்து நிறைய பேர் வந்து அது ரெக்வஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லணுன்றதுக்காக தான் கான்டாக்ட் பண்ணிருக்கேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அப்படியே நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். நம்ம இப்ப ஸ்பீட் கேஸ்ல ஐடி ரெஜிஸ்டர் பண்றோம். ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றத லைவ்ல நான் காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? கிளியர் சார். அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உங்க அணியில போய் இதை சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம ஐடி ஓபன் பண்றோம். நம்ம ஐடி ஓபன் பண்ணி இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட் லெவல் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ரெஜிஸ்டர் லிங்க்னு இருக்கு. அதுல இப்ப 8 பின் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. அதுல ஒரு டச் பண்ணோம்னா ஒரு லிங்க் காப்பி ஆயிரும். ஒரு லிங்க் காப்பி ஆயிரும். இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம யாருக்காவது ஒரு நண்பருக்கு இதை என்ன செய்யலாம், இத அனுப்பலாம். இத அனுப்பலாம். இப்படி அனுப்பிட்டோம்னா அவர்கிட்ட என்ன சொல்லணும், அவரும் ரெஜிஸ்டர் பண்றாரு, நீங்களும் ரெஜிஸ்டர் பண்றீங்க. யாராவது ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணா போதும். இப்ப இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மட் எப்பயும் போல ஓபன் ஆகுது. நம்ம ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுறோம். சரிங்களா? சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றது நிறைய பேர் தெரியல. அதுக்கு தான் இப்ப நான் உள்ள வந்தேன். ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் அப்படின்னா அது அடுத்து எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம மெனு பார் கிளிக் பண்ணி டாஷ்போர்டு, ஹெல்ப் ஹண்ட், பைபாஸ் ஹெல்ப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஜீனியாலஜில போங்க. இப்ப ஜீனியாலஜில வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் லிங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பெண்டிங் டொனேட் இன்னொன்னு ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ரெஜிஸ்டர் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டொனேட்னு காமிக்கும். இந்த இடத்துல டொனேட்னு காமிக்கும். அதை நீங்க கிளிக் பண்ண உடனே அது அட்மினுக்கு வந்துடும். சரிங்களா? ஒருத்தர் பணம் கட்டுறதுக்கு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி தயாரா இருக்காரு அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ்ல உங்களுக்கு அப்லோட் கொடுத்துரும். அந்த பேஜ்ல இருக்கணும். சரிங்களா? அப்ப அந்த பேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வெயிட் ஃபார் சம் டைம் காமிக்கும். அதுக்கு அட்மின்ல இருந்து வர்ற வரைக்கும் வெயிட் ஃபார் சம் டைம் காமிக்கும். நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ள அப்லோட் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். வரிசையா கொடுத்துட்டே தான் வர்றோம். அதனால கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க யாருக்கு டொனேட் பண்ணணும்னு காமிக்கும். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ஒருத்தரோட நேம் காமிக்குது, பேமெண்ட் காமிக்குது, அவங்க அப்ளைனோட நேம் காமிக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எல்லாரும் மிஸ் பண்றோம். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு 250 ரூபாயோ 750 ரூபாயோ ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா
அவரோட நேம், அவரோட ஜிபே நம்பரு, மொபைல் நம்பரு, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. அந்த டொனேட் ஸ்லிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு போன் பண்ணி, சார் ஸ்பீடு கேஸ்ல இருந்து பாக்யராஜ் பேசுறேன், நல்லா கவனிச்சுக்கங்க, ஸ்பீடு கேஸ்ல இருந்து நான் பாக்யராஜ் பேசுறேன், உங்களுக்கு ஒரு 250 நான் ஹெல்ப் பண்ணணும் சார், அதனால நான் உங்க அக்கௌண்ட்ல ஜிபேல பேமெண்ட் போடுறேன் சார், எனக்கு அப்ரூவ் கொடுத்துருங்க சார் அப்படின்னு தயவு செஞ்சு பேசுங்க சார். ஒரு இப்ப போன் பண்றோம், அவர் ஒரு ரிங்ல எடுக்கணும்ன்றது ஒண்ணு கட்டாயம் இல்ல சார், நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஒரு வேலையில இருக்கலாம், ஒரு ½ hour கழிச்சு ட்ரை பண்ணுங்க. அடுத்து அவர் எடுக்கலாம், ஒரு அப்ளைனுக்கும் கான்டாக்ட் பண்ணிருங்க. 2 பேர்ட்டையும் மாறி மாறி கான்டாக்ட் பண்ணி ஒரு 1 hour ட்ரை பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு மேல, ஒரு 1:10 ஆயிடுச்சு, லாஸ்ட் ஒரு 20 minutes தான் இருக்கு, அவங்க போனே எடுக்கல அப்படின்னா பேமெண்ட்டை போட்டு விட்டுட்டு அந்த பேமெண்ட் பண்ண பொறுப்பையும் அந்த டொனேஷன் பண்ண ஸ்லிப் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சது நீங்க அட்மின் அனுப்பினா போதும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா காமன் நேரத்துல அவருக்கு போன் பண்ணிட்டு அட்மின் அனுப்பிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு ஸ்பீடு கேஸ்ல இருந்து நான் பாக்யராஜ் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நிறைய விஷயங்கள் இருக்கலாம் சார், நல்லா புரிஞ்சுக்கீங்க. எங்க இருந்து பணம் வருது? நிறைய இடங்கள்ல இருந்து பணம் வரல, நிறைய இடங்கள்ல இருந்து பணம் வரல. நம்ம கூட நிறைய பேர் நம்ம ஆரம்பிக்கிற காலத்துல இந்த 4-5 மாசத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க, யாரும் இல்ல லைவ்ல, நல்லா புரிஞ்சுக்கீங்க. அப்ப ஸ்பீடு கேஸ்ல இருந்து பாக்யராஜ் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ பரவாயில்லையா, ஸ்பீடு கேஸ் 6 மாசத்துக்கு மேல கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்களே, போன் பண்ணி பணத்தை அனுப்புறாங்களே, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சார், நல்லா புரிஞ்சுக்கீங்க. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அவர் ஒரு 2 பேரு கூட இருப்பாரு, 4 பேரு கூட பேசிட்டு இருப்பாரு, என்னப்பா இல்ல ஸ்பீடு கேஸ்ல ஒரு 1000 டொனேஷன் ஸ்கீம்ல சைன் பண்ணியிருந்தேன், இப்ப போன் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப அவர் நினைப்பாரு, புதுக்கோடிங்க பத்தி அவர் தெரியாத நபரா கூட இருக்கலாம். அப்ப அவர் என்ன நினைப்பாரு, என்ன போன் பண்ணி பணத்தை மட்டும் போட்டு விடுறாங்க, முதல்ல அனுப்ப சொல்லுவாங்க, அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இல்ல சார், இப்ப அப்கிரேட் கிடையாது சார், ஒன்லி அனுப்புறது மட்டும் தான் சார் வேலை அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், நம்ம அவங்களுக்கு சொல்லி தரலாம். ஓகேங்களா? அதனால இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். நன்றி சார். நன்றி சார், நன்றி. சிறந்த தகவல், அனைவருக்கும் பயனுள்ள தகவல். நன்றி திரு பாக்யராஜ் சார், நன்றி. தொடர்ந்து திரு சங்கர் சார் அவர்களை அழைக்கிறோம். தேங்க்யூ பாக்யராஜ் சார். குட் மார்னிங் டு ஆல், ஹாப்பி மார்னிங். ரொம்ப அற்புதமா கிரிப்டோ டீச்சர்ஸ் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது, ஹோஸ்டும் அருமையா இருந்தது. தேங்க்ஸ் புந்தா மேம், தேங்க்ஸ் உஷாரணி மேம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் உங்க பிரசன்டேஷன் சில டைம்ல புரியாது, ஆனா மேம் உடைய பிரசன்டேஷன் கிளியரா எங்களுக்கு புரியுது சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் அவங்களுக்கு. இப்போ இன்னைக்கு நமக்கு அப்டேட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 100% கட் ஆஃப் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம். யாருக்கெல்லாம் பே அவுட் வந்திருக்கோ வித்ட்ரா பண்ணலாம். நாளைக்கு காலையில 10 to 12 நம்ம சிஸ்டம், அதனால 10 to 12 உங்களுக்கு பே அவுட். எவ்ரி மார்னிங் 10 to 12 பே அவுட். நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரா கொடுக்கலாம். வித்ட்ரா கொடுத்து அது அட்மின்ல ஸ்டோர் ஆயிடும். யாரெல்லாம் வித்ட்ரா கொடுத்தாங்களோ மறுநாள் அந்த பேர்ல அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். சில பேர் வித்ட்ரா கொடுக்க மாட்டாங்க, அவங்க டாலரை ஹோல்ட்ல வச்சிருப்பாங்க. அது அவங்கள பொறுத்த விஷயம். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது லெவல், நேற்று சாஃப்ட்வேர் கொடுத்துட்டாங்க, ஆக்டிவ் லெவல். இன்னைக்கு நான் ஐடி ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு சாம்பிளுக்கு என்னுடைய டீமை நான் போட்டு பார்த்து ட்ரையல் பார்க்க போறேன். பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங்கே அவங்க எல்லா டீம் ஹெட், எல்லா டீம் அட்மின் கிட்டையும் கொடுத்துருவேன், அவங்க டீம் ஐடி போட சொல்லி. அதனால உங்களுக்கு ஸ்பீடு கேஷ் ரீசார்ட் தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க 99.9% தவறு இருக்கக்கூடாது. தவறு வேற ஏதாவது டீமை மாத்தி போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கக்கூடாது. அந்த லெவல கிளியரா ஃப்ளோ சார்ட் பண்ணி வச்சிருங்க. அக்டோபர் 2ஆம் தேதியே நம்மளுக்கு லான்ச்சிங், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. 2ஆம் தேதியே மைக்ரோ செகண்ட்ஸ்ல உங்களுக்கு பேமெண்ட் அதுவும் ரெடியா இருக்கு. அந்த வேலையை நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த ஸ்பீடு கேஷ்ல ரொம்ப எளிமையா இருக்கு, பண்ணுங்க. இப்ப நீங்க எல்லாமே ஓகே சொன்னீங்கன்னா, நான் புது கோடிங் ஸ்டார்ட் பண்ணும்
போதே ஹோல்டிங் பண்ண சொன்னேன். பாக்கியராஜ் சார் கேட்கல, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார் சொன்னாரு. எப்ப இந்த 2 ஐடி போடாதவங்கள ஹோல்டிங் நான் கொண்டு போறது, வேலட்டை ஆக்டிவேட் பண்ணாதவங்கள எப்ப நான் ஹோல்டிங் கொண்டு போறதுன்ற விஷயத்த மட்டும் நீங்க முடிவெடுத்து சொல்லுங்க. உங்களுடைய முடிவு தான் என்னுடைய முடிவு. அதப்படி நான் வந்து ஹோல்டிங் பண்ணிடுறேன். ஏன்னா வேலட்ன்றது 100% எல்லாரும் நீங்க வேலட்ல லெவல் ஆக்டிவ் பண்றீங்க இல்ல, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்க வேலட்டை ஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய 40 லெவலை நீங்க என்ஜாய் பண்ண முடியும், உணர முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு பெரிய இன்கம் இருக்குன்றது உங்களுக்கு எப்ப தெரியும்னா, நீங்க அது வெறும் 30 ரூபா கொடுத்து வேலட்டை ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஏன்னா 2 பேர்ன்றது மஸ்ட். இப்ப எல்லாருமே 2 பேர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஸ்பான்சரும், எல்லா சிஸ்டம் ப்ரமோட்டரும், எல்லா அட்மின் டைரக்டர்ஸும் 2 ஐடி எடுங்கன்னு அழகா அவங்க சொல்லி கொடுத்து உள்ள கொண்டு வராங்க. பழைய நண்பர்களும் இந்த ஹோல்டு பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருமே 2 பேரை கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து இன்னும் மிக மிக ஃபாஸ்டா போகும்போது எல்லாருக்குமே செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்ப சீக்கிரம் அந்த வரும்போது அந்த இடத்த அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதனால இந்த 2 விஷயங்களும் இம்மிடியட்டா பண்ணுங்க. எப்ப ஹோல்டிங் பண்றதுன்றது நீங்க எனக்கு தகவலை சொல்லுங்க. உங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவை சொல்லுங்க. இவ்வளவுதான் அப்டேட். மற்றபடி இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொரு அற்புதமான விஷயம், இந்த ஒரு பாயிண்ட் தப்பா போட்டவங்க எல்லாருக்குமே இன்னும் 2 நாள்ல 3 நாள்ல ரெக்கவரி ஆக போகுது. அதுக்கு உண்டான முழு முயற்சியும் நம்மளோட பேக் ஹேண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு பாராட்டுகள். நேத்தே நிறைய பேருக்கு வந்து கிளைம் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமான சரி. அத வந்து நீங்க அது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா, இக்பால் சொல்லிட்டு ஒரு நம்மளுடைய தம்பி அசோசியேட்டா நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல, எனக்கும் பாபு சாருக்கும், அவர்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவருடைய நம்பர் வந்து இப்ப குரூப்ல போட சொல்றேன். தெளிவா உங்களுக்கு வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுவாரு. உங்ககிட்ட இருந்து உங்க ப்ராப்ளத்தை விஷயத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவர் அழகா அங்க போயிட்டு பேக் ஹேண்ட் ஆஃபீஸர் பேசி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவர் சரி பண்ணக்கூடியவரா இருப்பாரு. மேற்கொண்டு ஏதாவது மாத்தணும், பாஸ்வேர்ட்ல ஏதாவது தெரியல சார், அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். சோ வந்து எல்லாமே நீங்க வந்து என்கிட்டயும் பாபு சார்ட்டி இன்னும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு போன் பண்ண வேணாம் மேக்சிமம். ஏன்னா ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கு. அதனால நீங்க பாலு பாண்டியான் சொல்றேன், அந்த நம்பரை போட சொல்றேன், நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார், நன்றி. நல்ல தகவல். அனைவருக்கும் தேவையான ஏற்புடைய காலத்திற்கு தேவையான நல்ல தகவலை சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். இதை எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தொடர்ந்து திரு பாபு சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார். சார் பாபு சார். சார் 1 செகண்ட் சார். Excuse me, sir. சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஒரே நிமிஷம். கிளியர் சார், கிளியர் சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ பாக்யராஜ் சார் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாரு இல்லையா, அதுல 2 என்ட்ரி ஆகுது அப்படின்றது தான் உண்மை. இப்போ எப்படியும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அவங்க கிட்ட டீட்டெயில் எதுவும் நீங்க வாங்காம ஃபர்ஸ்ட் அவங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. பணம் எல்லாம் முதல்ல வாங்கிடுங்க. ஏன் அப்படின்னா ரிஜிஸ்டர் லிங்க் வந்து உங்ககிட்ட தான் இருக்க போகுது. அடுத்து அதை வந்து ஆப்ரேட் பண்றது, மொத்தம் கம்ப்ளீட் பண்றது நீங்க தான், ஸ்பான்சர் தான். அவர்கிட்ட எப்படியும் நீங்க லிங்க் அனுப்பிச்சிடுறீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு. அப்போ அவருக்கு அந்த லிங்க் வந்து போகணும்னு அவசியமே இல்லை. ஒண்ணு அவர் பண்ணணும், இல்ல நீங்க பண்ணணும். பட் எப்படி இருந்தாலும் டொனேட் விஷயம் வந்து ஸ்பான்சர் கிட்ட தான் இருக்கு. நீங்க அனுப்புன அந்த உங்களுடைய டவுன்லைன் கிட்ட இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க லிங்க் அனுப்பிடுறீங்க. அவங்கள வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அதுல வந்து போட்டுட்டு ஐடி நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்க டொனேட்ல போயிட்டு நீங்க செட்டில் பண்ணுங்க. முதல்லயே பணத்தை வந்து வாங்கிடுங்க. நீங்க பணத்தை நீங்க வாங்கினீங்கன்னா மட்டும்தான். ஏன்னா நீங்களும் ரிஜிஸ்டர் பண்றீங்க, அவங்களும் ரிஜிஸ்டர் பண்றீங்க. ஆமா, அதை விட பெஸ்ட் என்னன்னா நீங்க லிங்கே அனுப்ப தேவையில்லை. அதுதான் பெஸ்ட். லிங்க் அனுப்புனீங்கன்னா அவர் கம்பல்சரி அவர் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆவார். அப்போ டபுள் என்ட்ரி ஆகும். அந்த என்ட்ரிக்கு மறுபடியும் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா நம்ம இங்க டெலிட் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது.
ரிஜிஸ்டர் பண்ணதான். அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இன்னமும் மறுபடியும் வந்து இந்த சின்ன சின்ன எரர் வராம நம்ம பாத்துக்கலாம். சோ அப்போ லிங்க் அனுப்பாதீங்க. லிங்க் அனுப்பாம நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல போய் காப்பி பண்ணாதீங்க, பேஸ்ட் பண்ணாதீங்க. மேல பிரவுசர்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க ஓபன் ஆயிடும். மேல பிரவுசர்ல ஓபன் பண்ணீங்கன்னா அந்த பேஸ்ட் உங்களுக்கு அங்கேயே ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனோம்னா நீங்க அங்கேயே டைரக்டா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க போயிட்டு வாட்ஸ்அப்பை தேடி அவரோட நம்பரை தேடி அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. மேல இருக்கிற பிரவுசர்ல டச் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த இடத்துல ரெஜிஸ்டர் லிங்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்க பேஜ் ஓபன் ஆயிடும் டைரக்டா. ஆமா, யாருக்காவது பிரவுசர்ல போய் பண்ண வரல அப்படின்னா உங்க வாட்ஸ்அப்ல பேஸ்ட் பண்ணீங்க, உங்க பர்சனல் உங்க ஃபேமிலி வாட்ஸ்அப்ல பேஸ்ட் பண்ணி அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தயவு செய்து யாருக்கும் அனுப்பாதீங்க. ஏன்னா டபுள் என்ட்ரி ஆயிடும். ஏன்னா லிங்க் வந்துருச்சு அப்படின்னு அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்போ டபுள் என்ட்ரியும் வராம இனிமே கொஞ்சம் பர்ஃபெக்டா நம்ம வந்து பண்ண முடியும். சோ அப்போ ஸ்பான்சர் கிட்ட தான் இருக்கு. எதுக்கு அவர்கிட்ட அனுப்பணும்? அனுப்புறதுக்கு உண்டான இதுவே இல்ல. அந்த இது டீடைல்ஸ் நீங்க வாங்கி நீங்களே பண்ணிடுங்க. ஏன்னா டொனேட்டோட மொத்த இதுவுமே உங்ககிட்ட தான் இருக்கு. சோ இது கொஞ்சம் பாத்துங்க எல்லாரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நினைவூட்டலுக்கு சொல்லுங்க சாமி சார். ஒரு விஷயம், இன்னைக்கு தேதி 24 ஊட்டியோட ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 30 வரைக்கும் வச்சிருந்தோம். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ற மாதிரி கிடையாது. தயவு செஞ்சு எல்லா லீடர்ஸும் 12 கம்ப்ளீட் பண்ணி, ஏன்னா ஃபர்ஸ்ட் 500 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 77 இல்ல 80க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டா அனுஷா மேம் கேட்டா தெரியும். 77 இல்ல 80 இல்ல பாலு பழனியாண்டி சார் 80 பேர் தான் வந்திருக்கோம். சார் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். 500 பேர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல. இந்த 30ஆம் தேதிக்குள்ள எத்தனை அச்சீவர்ஸ் நீங்க வரீங்களோ அதோட க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள மட்டும் தான் அழைச்சிட்டு போறோம். அதுக்காக வந்து நம்ம வந்து 500 பேர் வர வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து இருக்க போறது கிடையாது. ஆகவே நண்பர்களே, எக்ஸ்டென்ஷனும் கிடையாது. தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு 10 நாள் கொடுங்க, 20 நாள் கொடுங்க அப்படின்ட்டு யாரும் கேட்காதீங்க. இந்த 6 நாளைக்குள்ள அது ஒரு சாதாரண விஷயம். ஒரு 12 வேலட் ஆக்டிவேஷன் பண்ணி லெவல ஆக்டிவேஷன் பண்றது சாதாரண விஷயம். ஜிகே சாமி சார் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க அதுக்கு பிறகு நீங்க வந்து பண்ணீங்க. பாலு பல்லியாடி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அவர் என்னங்கிறது. நன்றிங்க ஐயா, நன்றி. இக்பால் நம்பர் எதுங்க? வெல்கம் சார் பாலு பழனியாண்டி சார். சங்கர் சார் மைக் ஓபன் பண்ணிருக்காரு, பேசட்டும். நீங்க பேசுங்க சார். ஓகே ஓகே. லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஊட்டி அச்சீவர் முடிச்சா தயவு செஞ்சு எனக்கு போட்டோ அனுப்புங்க. அதே மாதிரி கிரிப்டோல 12 யாரெல்லாம் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு மாதம் 5400 ரூபாய் வர்றதுக்கு 22,000 ரூபாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாரம் $60 சீலிங். அப்ப 4 வாரத்துக்கு கணக்கு போடுங்க. 22,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் 100% 12 கம்ப்ளீட் பண்ணி எனக்கு போட்டோ அனுப்புங்க. ஸ்பீடு கிரிப்டோல ராயல் கிளப்ப முடிங்க. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து ஊட்டி அச்சீவரை சீக்கிரம் முடிங்க. ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல, டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணல. அதனால நீங்க 30க்குள்ள முடிச்சு எல்லாரும் போட்டோ அனுப்பும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பண்ணுனவங்க கூட ஒரு சில பேர் அனுப்பாம இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் அனுப்பிடுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி சார், நன்றி. இந்த ஊட்டி அச்சீவர் அப்படிங்கறதுல என்ன ஒரு பிளஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்வரும் காலம்னு சொல்ல முடியாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்களில் வேலட் சிஸ்டம் மூலமா தான் நமது ஸ்பீட் கேஷ் திட்டம் இயங்க போகுது. இப்போ நம்ம டொனேட் பண்றதுக்கு 1000 ரூபாய் டொனேட் பண்றோம். அது 250, 750 தான் நம்ம டொனேட் பண்றோம் கூகுள் பே வழியா. வேலட் சிஸ்டம் வந்த பிறகு அவங்களுடைய ஐடிக்கு தான் வந்துட்டு நம்ம வேலெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போம். அந்த ஒரு நிலை நம்ம தொடரணும் அப்படின்னா நம்மளுடைய வேலெட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும், பார்ட்டி லெவல் வேலெட்டை. இப்போ நம்ம அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த தகவலை அணித்தலைவர்கள் நம்ம எடுத்து சொல்லும் போது அவர்கள் அதை புரிஞ்சுப்பாங்க, வேலெட் யூனிட்டை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம நேரடியில் ஒரு 12 நண்பர்களுக்கு வேலெட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 4000 வேலெட் நமக்கு அதுல ப்ராஃபிட்டாக லாபமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய். அதுவும் தவிர நம்ம ஊட்டி சென்று வருவதற்கான, ஊட்டியில ஒரு பல முறை நம்ம ஊட்டிக்கு போயிருக்கலாம். பல நண்பர்கள் ஒரே மனநிலையோட
ஒரு செல்வந்தர் மனநிலையோட ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருந்து தங்கி உணவருந்தி அங்கு கூடி பேசி பழகக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதை யாருமே நம்ம தவற விட வேண்டாம். அதை நம்ம தக்க வச்சுக்கலாம். இன்று முதல் நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கூட அதிகப்படியா 2 நாட்களுக்குள்ள நம்ம ஊட்டி செல்வதற்கான நமது நேரடியில் 12 நண்பர்களுக்கு இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷனை நம்ம செய்ய முடியும். இவ்வளவு நாள் நம்ம இதை பத்தி கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை. இன்னையிலிருந்து ஒரு 3 மாத காலம் முழு கவனத்தோட இதுல நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் ஒரு 3 தலைமுறை இந்த பணத்தை எப்படிடா செலவு பண்றது அப்படின்னு யோசிச்சு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை நம்மளால உயர்த்தி கொண்டு வர முடியும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு 3 மாத உழைப்பு தான். இங்க பெரிய அளவுல நெத்தி வேர்வு நிலத்துல செஞ்சு உழைக்கக்கூடிய உழைப்பெல்லாம் இல்லை. ஸ்மார்ட் ஒர்க். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக நம்ம வர முடியும். இந்த தொடர்ந்து ஜூமுக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த 300 நண்பர்களும் இதை நம்ம செஞ்சிருவோன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம அணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்கு இந்த தகவலை நம்ம எடுத்து சொல்லணும். ஒரே ஒரு மாதம் ஒரு 30 நாட்களுக்கு காலையிலே மாலையிலே நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்க்கு அவங்கள வர சொல்லி சொல்லுவோம். மற்ற நேரத்துல உங்க வேலையை நீங்க பாருங்க. காலையில ஒரு 1.5 மணி நேரம், மாலையில ஒரு 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங்க்கு வாங்க. ஏன் நான் வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவர்கள் கேட்பாங்க. ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள் தான் உரிமையோட நம்மிடம் பேசுவாங்க. வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பாங்க. ஒரு 6 மாத காலத்தில் மாதம் குறைந்தபட்சம் ஒரு 50,000-60,000 ரூபாய் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு மாதம் மட்டும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. அப்படிங்கிறத உரிமையோட நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னாக்கா நம் அணியில் இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களும் ஜூம் மீட்டிங்க்கு வருவாங்க. இந்த செயல்பாடை இன்னைக்கு நாம துவங்குவோம். இன்று மாலை நடக்கக்கூடிய 7:55 ஜூம் மீட்டிங்கிற்கு 1000 நபர்களை நம்மால் முழுமைப்படுத்த முடியும், பூர்த்தி பண்ண முடியும். நாம வந்துகிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து வந்த பெயர்கள் வந்து கொண்டேதான் இருக்கு. புது பெயர்கள் இல்லை. நம்ம அணியில இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க, 25, 30, 40, 50 பேரெல்லாம் இருக்காங்க. அவர்கள் அனைவரையும் ஜூம் மீட்டிங்க்கு உள்ள கொண்டு வரதுக்கு உரிமையோட நம்ம அவங்கள்ட்ட தகவல் சொல்லுவோம். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே போதும், வெற்றி என்பது உறுதி. இந்த மாத இறுதிக்குள்ள, இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ள யார் யாரெல்லாம் தனது நேரடியில் 12 நண்பர்களுக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அவர்கள் ஊட்டி வருவதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள். இந்த ஜூம்ல இருக்கக்கூடிய நாம் அனைவருமே இதை உறுதியேற்கணும். அதிகப்படியாக 2 நாட்களுக்குள் எனது நேரடியில் இருக்கக்கூடிய 12 நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நான் எடுத்து சொல்லி அவர்களை வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டை நம்ம எடுப்போம். இப்ப நான் ஒரே ஒரு என்னுடைய விருப்பத்தை மட்டும் உங்களிடம் வைக்கிறேன். இன்று செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, இன்று செவ்வாய், இந்த 4 நாட்கள்ல எனது நேரடியில் 12 நண்பர்களுக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்து நான் ஊட்டி வருவதற்கு தயாராவேன் அப்படிங்கிற நிலைப்பாடு, மன உறுதி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைக்குள்ள எனது டைரக்ட்ல 12 பேருக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்ய வச்சு நானும் ஊட்டிக்கு வருவேன். இந்த 12 பேர் வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்யும் போது என்ன ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னா, இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செஞ்சு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நேரடியாக கிரிப்டோக்கு வருவாங்க. கிரிப்டோலயும் நமது நேரடியில் 12 நண்பர்கள் இருக்கும்போது பாலு பழனியாண்டி சார் சொன்ன மாதிரி மாதம் குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் நமக்கு வருமானமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பாரபட்சம் இல்லாம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் அள்ளி தெரிச்சிருக்கு வாய்ப்புகளை. நம்மளுடைய மனப்பாத்திரத்தை நம்ம பெருசா வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துப்போம். நமது மனப்பாத்திரத்தை நம்ம விசாலமாக்குவோம். கிடைச்ச வாய்ப்பை வாழ்க்கையாக நினைச்சு பயணிக்கிறவங்க வெற்றியாளர்களாக ஆகிறாங்க. இலக்கை நாம தீர்மானிக்கணும். நான் என்னவாகணும், என் குடும்பம் என்னவாகணும், என் அடுத்த தலைமுறை, என் சந்ததி எப்படி இந்த மண்ணுல வாழணும் அப்படிங்கிற இலக்கை நாம தீர்மானிக்கணும். அதுல குறுகிய கால இலக்கு, நீண்ட கால இலக்கு அப்படின்னு சொல்லி நாம வகுக்கணும், திட்டமிடணும்.
பள்ளி படிக்கும் போது காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு என்று தேர்வு தனித்தனியா வைக்கிற மாதிரி ஓராண்டுல நான் என்ன பண்ணணும், 5 ஆண்டுல நான் என்ன பண்ணணும், 10 ஆண்டு காலத்துல நான் எந்த நிலையில இருக்கணும் அப்படிங்கிற இலக்கை நாம தீர்மானிக்கணும். அப்படி நாம தீர்மானிக்கல அப்படின்னாக்கா நாம எப்படி வாழணுங்கிறத இன்னொருத்தவங்க தீர்மானிச்சிடறாங்க. நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறத இன்னொருத்தவங்க தீர்மானிக்க கூடாது, நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னாக்கா பிபிஎஸ் ஸ்பீட் திட்டத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய நாம நமது இலக்கை நம்ம தீர்மானிக்கணும். 2025 இறுதிக்குள் நான் எத்தனை கோடி நான் சம்பாதிக்கணும், அது எப்படி சம்பாதிப்பேன்னு தெரியாது, யார் மூலமா சம்பாதிப்பேன்னு தெரியாது, என்ன வாய்ப்பு நமக்கு கிடைக்குன்னு தெரியாது, எது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஆனால் நமது விருப்பத்தை நாம முடிவு செய்யணும். எனக்கு இத்தனை கோடி வேணும், இத்தனை லட்சம் வேணும், எனக்கு இது போன்ற நல்ல உறவுகள் வேணும், எனது உடல் இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை நினைத்து நாம் திட்டமிட வேண்டும். கடந்த காலத்தை நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் இங்கு எது ஒன்றும் மாறப்போவது கிடையாது. அது உடைஞ்சு போன பானை மாதிரி, அதை ஒட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே வேண்டாம். புதிய பானையை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நாம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளால் வெற்றியாளர்களாக வர முடியும். இலக்கில்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகில் பயணிப்பதற்கு சமம். துடுப்பில்லாத ஒரு படகுல நம்ம டிராவல் பண்றோம், பயணிக்கிறோம் அப்படின்னாக்கா அது பாட்டுன்னு போற திசையில போயிட்டே இருப்போம். அது இல்லாம நமது இலக்கை நாம தீர்மானிக்கணும், நாம திட்டமிடுவோம். இன்னைக்கு ஒரு நோட்டு பேனா பேப்பர்ல எடுத்து நம்ம எழுதுவோம், நான் என்னவாக இருக்கணும், இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தோமோ விட்டுடலாம், இன்னையில இருந்து நான் என்னவாக இருக்கணும் அப்படிங்கறத நாம எழுதுவோம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துல எனது நேரடியில் எத்தனை பேர் வரணும் அப்படிங்கறத நம்ம எழுதுவோம். ஸ்பீடு கிரிப்டோல என்னுடைய டைரக்ட்ல எத்தனை பேர் வரணும் அப்படிங்கறத நம்ம எழுதுவோம். எத்தனை நாட்களுக்குள்ள சேலஞ்சர்ஸ் கிளப்புக்கு நான் தகுதியாவேன் அப்படிங்கறத நம்ம எழுதுவோம். எழுதுறத தினம் 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 நம்ம பார்ப்போம், நம்ம கண்ணுல அது படுற மாதிரி நம்ம வீட்டுல நம்ம ஒட்டுவோம். தேவையில்லாத விஷயத்துக்கு பல நேரங்கள்ல நம்ம நேரத்தை செலவிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு தேவையானது எது என்பதை நம்ம பார்ப்போம். கையில் இருக்கக்கூடிய கைபேசி, செல்போன், ஒவ்வொரு முறையும் அதை நம்ம பயன்படுத்தும் போது இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செயல் என் வாழ்க்கை வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கான்சியஸோட நம்ம செல்போனை பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவையானதை மட்டும் நம்ம செய்வோம். போன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்கள் அத்தனையுமே நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இதுல யாரு நல்லா இருந்தா நாம சந்தோஷப்படுவோமோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பை இன்னைக்கு நாம சொல்லுவோம். இன்னைக்கு சாயந்தரம் நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்க்கு அவங்களுக்கு முதல்ல நம்ம இன்வைட் பண்ணி உள்ள கொண்டு வருவோம். உறுதியாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணிப்போம். நமக்கானதை நாம் பெறுவோம். இந்த இயற்கை பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கு. வரும் வெள்ளிக்கிழமைக்குள் எனது நேரடியில் 12 நண்பர்களுக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்து நானும் ஊட்டிக்கு வர தயாராக இருக்கிறேன் என்று கை உயர்த்தி இருக்கக்கூடிய இந்த 87 நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த அச்சீவ்மெண்ட்டை இந்த ஜூம்ல இருக்கக்கூடிய அனைவருமே நிறைவு செய்யணும். ஏன்னா எனது நேரில 2 பேர் தாங்க இருக்காங்க, 3 பேர் தாங்க இருக்காங்க. நான் நேத்து தாங்க இணைஞ்சேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாம முயற்சி பண்ணோம்னா இந்த 4 நாள்ல 12 பேர் இல்ல 120 பேரை கொண்டு வர முடியும். நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அத்தனை பேரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து வழங்கக்கூடிய அத்தனை திட்டத்திலும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணிக்கணும் என்று கூறி வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.